இவன்தான் அஜித், அந்த பெண் தான் திரிஷா, இதைவிட நீங்கள் என்ன சினிமா எடுக்க முடியும்? நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். மகாபாரதத்தை 100 பேர் எடுக்கலாம். 100 பேரும் சரியாக எடுத்தால் 100 பேரும் வெற்றி பெறுவார்கள். ராமாயணத்தை 1000 பேர் எடுக்கலாம். 1000 பேரும் சரியாக எடுத்தால் 1000 பேர் வெற்றி பெறுவார்கள். கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான். ரொம்ப ஆச்சரியமா இல்ல? ஒருத்திக்கு 5 பேர் என்பது ஒரு இதிகாசம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம். ஒரு 465 கிலோமீட்டர் சாலை வழியே பயணப்பட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். அது ஒரு சாதனை அல்ல, கடமை அல்லது பொறுப்பு என்று நினைக்கிறேன். பொறுப்பு ஏன் என்றால், கௌதமன் எங்கள் சமகாலத்தில் மதிக்கத்தக்க ஓர் இயக்குனர் மற்றும் சமரசமில்லாத ஒரு போராளி. கலைத்துறையில் தமிழ் இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் இயங்குகிறவர்கள் சிலர். அதிலும் அந்த இன உணர்வையும் மொழி உணர்வையும் வணிகத்துக்காக பயன்படுத்துகிறவர்கள் பலர். அந்த வணிக நோக்கம் 2ஆம் பட்சமாகவும் லட்சிய நோக்கம் முதல் பட்சமாகவும் திகழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதற்காகவே தன்னை கரைத்து கொண்டிருக்கிற இயக்குனர் கௌதமன் எனக்கு பிடிக்கும். என் சகோதரன், என் இளைய தம்பி என்று நான் கௌதமனை கொண்டாடுவேன். அதனால் கௌதமன் வெற்றி பெற வேண்டும். அவர் படைப்புக்கு அவர் இட்டிருக்கிற உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் இந்த விழாவில் வந்து பேசுவதனாலோ அவர் பெருமைகளை இங்கு உச்சி புகந்து உகந்து பாராட்டுவதனாலோ இந்த படத்திற்கு பெரு வெற்றி கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த படத்தின் வெற்றியில் எனக்கும் பங்கிருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவே நான் வந்தேன். மற்றபடி ஒரு படத்தின் வெற்றி என்பது இந்த மாதிரி விழாக்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல. இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சந்திப்புகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதல்ல. இன்றைக்கு திரைப்பட உலகத்தினுடைய நோக்கும் போக்கும் ரொம்ப துன்பப்படுகிற நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு முன்னாலே பேசிய தயாரிப்பாளர் நண்பர் ஓர் அழகான கருத்தை சொன்னார். 200 படங்கள் வெளிவருகிற பொழுது 10 படங்கள் தான் வன்முறையற்று இருக்கின்றன என்ற கருத்தை சொன்னார். இன்னொரு கருத்தையும் அதன் உட்பொதி பொருளாக நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். அதை நான் சொல்கிறேன். 200 படங்கள் வந்தால் 10 படங்கள் மட்டும்தான் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றன என்பதையும் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், படையாண்ட மாவீரனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன். படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது. அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். அந்த பலவீனங்கள் ஒன்றிரண்டல்ல. நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் படங்கள் 200 படங்களில் ஏன் 10 படங்கள் மட்டுமே ஓடுகின்றன? 190 படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்து பார்த்தால், இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள்.
படம் என்பது பிம்பம், வாழ்க்கை என்பது நிஜம். இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை கடந்து போன வாழ்க்கை, நீ தொட்ட வாழ்க்கை, நீ துன்புற்ற வாழ்க்கை, உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை, அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை, இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில். அந்த தொடர்பு தன்மை அருந்து போனதனால், அந்நியப்பட்டு போனதனால், வாழ்க்கையோடு சம்பந்தமில்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி, தங்கர்பச்சான் போன்ற தீவிரமான திரைக்காதலர்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 6 கோடி பேர் இருந்தபொழுது ஒரு 75 விழுக்காட்டு மக்கள் திரைப்படம் பார்த்தார்கள். 7 கோடி பேர் வருகிற பொழுது அது 60% குறைந்து விட்டது. 8 கோடி பேர் இருக்கிற பொழுது சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு 35-40 லட்சமாக குறைந்து விட்டது. இது என்ன காரணம் என்று கேட்டால், திரைப்படத்தை பார்ப்பதற்கான காதல் இருந்தது போய்விட்டதா என்று நமக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டிருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், தம்பி, மீன் தண்ணீருக்குள் சுவாசிக்கிறதே உனக்கு ஆச்சரியமாயில்லை? எனக்கு அது கூட ஆச்சரியமில்லை. தண்ணீரில் சுவாசிக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாகி உயிர் விடுகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பார். தொழில்நுட்பத்தால் வளர்ந்த சினிமா தொழில்நுட்பத்தாலே தன்னை தாழ்வு செய்து கொள்வதும் அல்லது மெல்ல மெல்ல ஓர் ஓரமாக அழுகி கொண்டிருப்பதும் வருந்தத்தக்க செய்திகளாக நான் நினைக்கிறேன். எல்லோரும் இருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் என்று நறும் திறமைகள் பெற்ற பல பேர் திரையுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எது இல்லை என்று கேட்டால், கதாசிரியன் என்ற ஜாதியை கொன்றது யார்? திரைக்கதை என்று ஒரு ஜாதி இருந்ததே, அவர்களை வழித்து எடுத்தது யார்? வசனகர்த்தா என்று ஓர் இனம் இருந்ததே, அவனை மழித்து வெளியேற்றியது யார்? ஒரு திரைக்கதைக்கு மூலக்கதை ஆசிரியன், திரைக்கதை ஆசிரியன், வசனகர்த்தா, துணை இயக்குனர், இயக்குனர் என்று பலதரப்பட்ட 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்படுவது ஒரு சினிமா. இந்த 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்பட வேண்டிய சினிமா, செழுமைப்படுத்தப்பட்ட சினிமா, அப்படி இருந்தும் தோல்வி கண்ட சில சினிமா, ஆனால் 10 மூளைகளால் இயக்கப்பட்ட போது பெரும்பாலும் வெற்றி கண்ட சினிமா இன்று தோல்வியடைவதற்கு காரணம் தமிழர்கள் திரையுலகில் திரை அரங்கத்திற்கு சென்று பார்க்கிற எண்ணிக்கை குறைந்து விட்டது. இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுவது குறைந்திருக்கிறது. ஒரு திரையரங்கில் 760 இருக்கைகள் இருக்கின்றன. முதல் படம் முதல் நாள் ஒரு பெரிய படம் வெளியாகிற பொழுது நான் கேட்கிற கேள்வி, திரையரங்கத்தில் எத்தனை இருக்கை? 760. எத்தனை பேர் இருக்கையில் இருப்பவர்கள் எத்தனை பேர்? 210. பெரிய படத்துக்கு, இது முதல் காட்சிக்கு 210. இதற்கு காரணம் தமிழர்கள் எண்ணிக்கை உள்ளே வருவது குறைந்து விட்டதா? சினிமாவை பற்றிய பிரமை முடிந்து விட்டதா? சினிமா என்ற ஒரு பெரிய மாயாஜாலம், அதை விட்டு தமிழர்கள் வெளியே வந்து விட்டார்களா? ஒரு மணமேடையில் ஒரு மணமகன், மணமகள் 2 பேரையும் வீடியோ எடுத்து, இவன்தான் அஜித், அந்த பெண்தான் திரிஷா, இதைவிட நீங்கள் என்ன சினிமா எடுக்க முடியும்? நாங்களே எடுத்துக்கொள்கிறோம், நாங்களே எடிட் செய்கிறோம், நாங்களே பின்னணி இசை சேர்க்கிறோம்,
நாங்களே போட்டு பார்த்து கைதட்டி கொள்கிறோம். நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம், நீங்கள் என்ன சினிமா தயாரிப்பது என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா, சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கதாசிரியன் வேண்டும், கதை இலாக்கா வேண்டும், வசனகர்த்தா வேண்டும், திரைக்கதை ஆசிரியன் வேண்டும். இன்றைக்கு சில இயக்குநர்களை பற்றி கேள்விப்படுகிறேன், தன்னுடைய துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை. கதை இல்லை என்பது வேறு விஷயம். வைத்து கொண்டா வஞ்சகம் செய்கிறேன், இருந்தால் சொல்லியிருப்பேனே என்று அவர் கருதக்கூடும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், வைத்திருக்கிறார்கள் சொல்லவில்லை என்றால் என்ன தெரியுமா, என் ரகசியம் இவன் வழியாக வெளியே போய்விட்டால், ஏப்பா ஒரு ரகசியம் ஒருவன் மூலமாக போவதனால உன் படம் அழிந்து போகும் என்றால் அந்த படத்தை நீ எடுத்தால் என்ன, எடுக்காவிட்டால் என்ன? மகாபாரதத்தை 100 பேர் எடுக்கலாம், 100 பேரும் சரியாக எடுத்தால் 100 பேரும் வெற்றி பெறுவார்கள். ராமாயணத்தை 1000 பேர் எடுக்கலாம், 1000 பேரும் சரியாக எடுத்தால் 1000 பேர் வெற்றி பெறுவார்கள். கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான். ரொம்ப ஆச்சரியமா இல்லை? ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு வியப்பாக இருக்கும். இந்தியாவில் 2 இதிகாசங்கள், ஒரு இதிகாசம் மகாபாரதம், இன்னொரு இதிகாசம் ராமாயணம். இந்த ரெண்டுக்குமான அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா? ஒருத்திக்கு 5 பேர் என்பது ஒரு இதிகாசம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம். ராமனுக்கு சீதை, சீதைக்கு ராமன், இது ஒரு இதிகாசம். திரௌபதிக்கு 5 கணவர்கள் என்பது இன்னொரு இதிகாசம். அட பாவிகளை, எதை நம்ப சொல்லுகிறீர்கள்? 2 இதிகாசங்களும் வெற்றி, 2ம் இந்திய பண்பாட்டில் ஆன்மீக பாஷையில் சொல்வதானால் இந்திய பண்பாட்டில் 2 இதிகாசங்களும் 2 கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே, அது வேறு, இது வேறு. வேறு வேறான 2 கதைகள், வேறு வேறான 2 உள்ளடக்கங்கள் எப்படி 2ம் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிலவுகின்றன, உலவுகின்றன என்று கேட்பதற்கு பதிலில்லை. எனக்கான பதில், 2க்குமான காரணத்தையும் 2க்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியன் சரியாக புனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படித்தான் ஒரு திரைக்கதை செய்கிறவன் அந்த காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை செய்தால் தோல்விப்படமும் வெற்றி படம்தான். ஒப்புக்கொள்ளாத காரணங்களும் ஒப்புக்கொள்ளத்தக்கவைதான். ஆதலால் தோழர்களே, இந்த படத்தில் படையாண்ட மாவீரனில் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால், இது வாழ்க்கை, இரத்தம், கண்ணீர், வியர்வை, ஒரு உண்மையான போராளியின் போராட்டக் கதை. அதனால் இதில் கற்பனைகளுக்கு இடமில்லை, விதண்டாவாதங்களுக்கு இடமில்லை. இதில் இருக்கும் நிஜம் இந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் வாழ்த்துவதனாலேயே ஒரு படம் வெற்றி பெறுவென்றால் எல்லா விழாக்களிலும் என்னையே அழைத்திருப்பார்கள். நான் மட்டுமல்ல, ரஜினிகாந்த் வாழ்த்தினால் எல்லா படமும் ஓடும் என்றால், அவர் படம் பார்த்தாலேயே எல்லா படமும் ஓடிவிடும் என்றால், எல்லா படத்திற்கும் அவரையே அழைத்து நாம் எல்லா படங்களையும் போட்டு காட்டலாம். அப்படி ஒரு 10 பேர் இருந்தால் ரொம்ப வசதி. அப்படியெல்லாம் அல்ல. இந்த படத்தினுடைய வெற்றி என்பது படத்தை பொறுத்தது, பார்க்க வருகிற தமிழர்களை பொறுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன். படத்துக்கும் பார்வையாளனுக்கும் மத்தியில் படைத்தவன் எவனும் நிற்க முடியாது, இடமில்லை. இவனுக்கும் இந்த திரைக்கும் இந்த பார்வையாளனுக்கு மத்தியில் கடவுளே வந்தாலும் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதை அவன்தான் பண்ணணும், இவன் தான் பண்ணணும். அதை நம்முடைய கௌதமன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு நம்பிக்கை கௌதமன், நான் எழுதியிருக்கேன் தமிழ் படங்களில் நிறையா ஃபோக்லோர் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற கதையாடல்கள். மலையூர் மம்பட்டியான், கரிமேடு கருவாயன், இன்னும் சில படங்கள் இப்படி வந்திருக்கு. இந்த 2 படங்களும் அமோக வெற்றி. கரிமேடு கருவாயன்
மதுரையில் வாழ்ந்த பாத்திரம். மலையூர் மம்பட்டியான் சேலத்தில் வாழ்ந்த பாத்திரம். சந்தன வீரப்பன் சந்தனக்காட்டில் வாழ்ந்த பாத்திரம். இப்படி வாழ்ந்த பாத்திரங்களின் அசகாய சூரத்தனங்கள் என்றைக்குமே மக்களால் கொண்டாடப்படும். அப்படித்தான் இந்த படையாண்ட மாவீரன் படமும் கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையால், என் பழைய நம்பிக்கையால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஊட்டி செல்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது வெற்றி பெற்றே தீரும் என்றெல்லாம் நான் போலி வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒலிபெருக்கிக்கு முன்னாலாவது மனிதன் உண்மை சொல்ல வேண்டும். நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் ஒரு ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் என்ன பொய் சொன்னால் அவன் மூஞ்சியில் ஷாக்கடிக்கிற ஒரு ஒலிபெருக்கி இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடந்துவிடும். முதல்ல பாராளுமன்றத்தில் வைக்கிறோம், சட்டமன்றத்தில் வைக்கிறோம், பொது மேடைகளில் வைக்கிறோம். அதை பொய் சொன்னால் அது முகத்தில் வந்து ஷாக்கடிக்கும். அதனுடைய அலைகள் உண்மைக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும், பொய்யை ஏற்றுக்கொள்ளாது என்று வைக்க வேண்டும். எனவே நண்பர்களே, எனக்கு இன்னொரு நிறைய சொல்லலாம் உங்ககிட்ட. நீண்ட சொற்பொழிவாக இது ஆகிவிடக்கூடாது என்ற கவனத்திலும் நான் இருக்கிறேன். கௌதமன் வீட்டுக்கு வந்த பொழுது, கௌதமன் எப்போ வந்தால் நீ வரலாம்ப்பா, நம்ம வீடு நீ வாப்பா. கௌதமன்ட்டு எனக்கு ஒன்றும் பெரிய வியாபார பேச்சுவார்த்தையோ இவ்வளோதான் பணம் கொடுக்கணும், நீ கொடுக்குறத வாங்கிக்கிறேன், நீ கொடுக்கும்போது கொடுக்குறத கொடு. ஏன்னா அவன் தமிழன், உண்மையான தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமல்ல தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன்னு நினைக்காதீங்க. நிறைய ஆடு மாடு கோழி நிறைய பிறக்குது. தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல. இன்னொரு தமிழனுக்காக தன் உயிரில், உடம்பில், வாழ்வில், பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன்தான் தமிழன். அப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யக்கூடிய வீரன் நம்முடைய கௌதமன். ஆனால் பழகி பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பார், வெளியே பார்த்தா வீரன், களத்தில் வீரன், அணைத்து கொண்டால் குழந்தை, அப்படி இருக்கார். அவர் வந்தபோது அவர் கதை சொல்ல அவர் கண்களில் ஏற்பட்ட நெருப்பு இருக்க, டேய் அப்பா என்னையா இப்படி தீவிரமாக இருக்கார் நம்ம கௌதமன் கவிஞரே அப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய உடல் துடிப்பதும், உதடுகள் துடிப்பதும், கண்கள் சிவப்பதும், உடல் மொழி உக்கரமாவதும், அவருடைய ஜாடைகளெல்லாம் வேறு உயரத்துக்கு செல்வதும், அடிக்கடி நாற்காலியை விட்டு அரையடி எழுந்து கொள்வதும், நான் விட்டால் நாற்காலி மேலேயே நின்று வர போல் இருக்கு அப்படி இருந்து சொல்வதும், பாடல் வாங்க வருகிற பொழுது அந்த பாடலை நான் வாசித்து காட்டுகிற அந்த நிமிடத்துக்காக அவர் தவிக்கிற தவிப்பும், முதலாக காதலியிடமிருந்து காதல் கடிதம் வந்தால் காதலன் எப்படி காத்திருப்பானோ அப்படி கவிஞர் பாட்டு ரெடியா, இப்போ நான் படித்து காட்டுறேன், காட்டுங்க, படித்து காட்டுங்க. இந்த படையாண்ட மாவீரா 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 வாவா வீரா மாவீரா பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்படியே துடிச்சிட்டார் மனுஷன். நான் அப்படி நினச்சேன், எனக்கு பல பாடல்கள் கூட ஒரு 7000 பாட்டு கொடுத்துருக்கோம், வந்திருக்காங்க பல பேர். இதில் 90 பேர் உணர்ச்சி இல்லாமல் வாங்கிட்டு போவாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டேன், நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்க. இது என் கடமை, அது உன் கடமை. பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். படித்து கூட பார்க்க மாட்டாங்க. படித்து காட்டினா வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. சுவரில் பள்ளி இருந்தால் அதை ரசிப்பார்கள், படித்து காட்டுகிற விஷயத்தை ரசிக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. நான் அதெல்லாம் எப்படி தெரியுமா நினச்சிக்குவேன் தெரியுமா? இவர்கள் ரசிக்கவில்லை என்றாலும் பாடலை இவர்கள் கெடுத்து விட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு கொடுத்துருக்கேன். ஆனால் என்னிடம் வாங்கிய பாட்டை, இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், தீப்பிடிக்கிற ட்ரெய்லர், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எழுதியிருக்கேன் இதில், நதியில் குளித்தது போதும், இனிமேல் குருதியில் குளித்து வாவா, பொடிநடை போட்டது போதும், இனிமேல் புலிநடை போட்டு வாவா, ஆதித்தமிழின் அடையாளமேவா,
ஆதிக்கம் அழிக்கும் படையாளமேவா, ஆதவனை உன் இடுப்பில் கட்டு, 1000 யானையை கால்களில் கட்டு. கைதட்டி எழுந்துட்டான். 1000 என்னையா வழி இது? 1000 யானையை கால்களில் கட்டு. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் அழுது. சில பேர் நீங்கள் நினைப்பீர்கள், நீங்கள் பாலச்சந்தருக்கு நல்லா எழுதுவீங்க, பாரதி ராஜாவுக்கு நல்லா எழுதுவீங்க, ரஜினிகாந்துக்கு தான் நல்லா எழுதுவீங்க, எங்களுக்கெல்லாம் எழுத மாட்டேங்கிறான்னு சில பேர் கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியான்னு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. எல்லாவற்றிலும் வைரமுத்து என்று பெயர் வருகிற போது நான் என் பெயரை காப்பாற்றிக் கொள்ளவே நான் துடிப்பேன். இது யாருக்கு எழுதி கொடுத்தோம் என்று வருவதில்லை, எவ்வளவு பணத்துக்கு வாங்கினோம் என்று வருவதில்லை, எவ்வளவு குறைத்து கொண்டோம் என்று வருவதில்லை, எவ்வளவு அவமானம் உள்ளே இருக்கிறது என்பது தெரியாது. எது தெரியுமா முக்கியம்? இந்த பாட்டுக்கு கீழே இயற்றியவர் வைரமுத்து என்ற முத்திரையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே எல்லா பாட்டையும் ஒரே நிலையில் எழுதுகிறோம். யாருக்கு தெரியுமா நல்ல பாட்டு வரும்? எவன் ஒருவன் ரசிக்கிறானோ அவனுக்கு நல்ல பாட்டு வரும். தங்கர்பச்சான் ரசிப்பார் பயங்கரமாக. பயப்பான ரசிப்புன்னா கொஞ்சம் நெஞ்ச ரசிப்பு இல்லை. அவர் களவாடிய பொழுதுகளில் எழுதுகிற பாட்டெல்லாம் அவர் கொண்டாடி தீர்த்துருவார். இவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். இதில் இந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோடைகள் வழிபட, ஏழைகள் வழிவிட, எழுந்த மாவீரன் நீயேதான். இந்த பாட்டு வரிகள்லாம் பார்த்துட்டு இந்த தமிழில் இது அராக அடிகள்னு பேர். இந்த தனனன 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 இது அராக அடிகள்னு பேர் தமிழில். சிலப்பதிகாரத்தில் அந்த வரிகள் அடிக்கடி வரும், காணல் வரியில் வரும். இந்த சந்தத்தில் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று எழுதினேன். நான் நினைத்தது பலித்தது, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பட்டாம்பூச்சி பாட்டில் 2வது சரணத்தை நீங்கள் கவனிக்கணும். அந்த பெண் சொல்கிறா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் என்ன ரொம்ப காதலிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க, மாணிக்கம் இல்லை, மணிவைரம் ஏதும் இல்லை, கட்டழகத் தவிர என் காணிக்க ஏதும் இல்லை. டௌரி கொடுக்க முடியாது உங்களுக்கு நான். என் டௌரி என் அழகை தவிர ஒன்றும் இல்லை. அதை விட பெருசு, அழகை விட ஒரு பெண் ஒரு ஆணுக்கு, ஒரு குடும்பத்துக்கு தரக்கூடிய உயர்ந்தபட்ச பரிசு என்ன தெரியுமா தோழர்களே? வைரமுத்து படையாண்ட மாவீரா படத்தில் வெளியீட்டு விழாவில் இப்படி சொன்னான் என்று சொல்லுங்கள், எங்கள் தாய்க்குலம் புலகாங்கிதமடையும். நான் சொல்கிறேன், நான் உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன். பொன்னல்ல, பொருளல்ல, மாணிக்கமல்ல, வைரமல்ல, ஃபிக்ஸட் டெபாசிட் அல்ல, நிலமல்ல. உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன், என் கற்பு. அதுக்கு இணையா வேறொன்று இருக்க முடியுமா? ஒரு பெண் கற்போடு உள்ளே வருகிறாளே, தன்னுடைய திண்மையோடு உள்ளே வருகிறாளே, சொல் திறம்பாத தன்மையோடு உள்ளே வருகிறாளே, அதற்கு இணையான ஒரு பரிசு பொருள் உண்டா? இவ சொல்கிறா, எனக்கு எதுவும் இல்லை, கட்டழகை தவிர என் காணிக்க ஏதும் இல்லை. அதுக்கு இவர் பொம்பளை ஏமாத்துறதான வாழ்க்கை. இவர் சொல்கிறாரு, என்னடி இப்படி சொல்லிட்ட நீ? மாணிக்கம் மேனியடி, உனக்கு மாணிக்கம் இல்லையா? மாணிக்கம் மேனியடி, மணிமுத்து பற்களடி, உள்ரவிக்கை ஊறி வரும் உப்புத்தேன் போதுமடி. இப்படி ஒருத்தர் 2 பேர் கைதட்டுறீங்கல்ல, இதுக்குத்தான் நாங்கள் பாடுபடுறது. இவ்வளவு பாடுபடுவது, வரிகளை மாற்ற வேணான்னு சொல்கிறது, ஏய் சவுண்டை குறைப்பான்னு சொல்கிறது, ஏய் ஆடியோ பார்த்துக்கப்பான்னு சொல்கிறது, சவுண்ட் இன்ஜினியரை தனியாக கூப்பிட்டு இந்த மிக்சியில் கொஞ்சம் பார்த்துக்க பிரதர் சொல்கிறது, இந்த ஒரு கைதட்டலுக்காகத்தான். எனக்கு வேற ஒன்றும் வேணாம். உன் மாணிக்கம் உன் மேனி, மணிமுத்து உன் பற்கள், வேறு எனக்கு என்ன வேணும்? தேன் வச்சிருக்க நீ, தேன் இருக்கு, அது போதும். அது என்ன தேன்? உள்ரவிக்கை ஊறி வரும் உப்புத்தேன். வேர்வைக்கு வைரமுத்து வைத்த இன்னொரு கவிதை பெயர் உப்புத்தேன். இப்படியெல்லாம் எங்கேயாவது தெளிச்சிட்டு போவோம். கண்டுபிடித்து ரசித்தால் அவன்தான் கடவுள்.
இப்படி நிறைய இருக்குது. கௌதமன், என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய வழக்கமான விஷயம் இதுதான். என்னுடைய வாழ்த்துக்கள் என்பது என்ன தெரியுமா? நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான வாழ்த்துக்கள் அல்ல, வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம்தான் என் வாழ்த்து. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களும், அதாவது நீங்கள் பேசியதை வைத்து நான் அனுமானத்துக்கு ஒன்று வந்தேன், அதை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானவர் அவர் என்று நீங்கள் சின்ன வட்டத்துக்குள் சிக்க வைக்காமல், அவன் ஒரு சமூகத்துக்கான தலைவன், எல்லா சமூகத்துக்குமான தலைவன். ஒடுக்கப்படுவது எங்கு இல்லை? எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. போராட்டம் எங்கு இல்லை? எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. அப்புறம் ரத்தம் எங்கு யாருக்கு சிந்தப்படவில்லை? எல்லா சமூகத்திலும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் ரத்தம் எங்கு விழுந்தாலும், கண்ணீர் எங்கு விழுந்தாலும், போராட்டம் எங்கு இருந்தாலும் அது எல்லா சமூகத்துக்குமான புதுமை பண்பாக மாற்றுவதுதான் இந்த படத்துக்கு வெற்றியாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். எல்லா சமூகத்துக்குமான பொதுமை பண்பாக மாற்றுங்கள். எங்கள் கண்ணீர் உங்கள் கண்ணீர், எங்கள் ரத்தம் உங்கள் ரத்தம், எங்கள் அவலம் உங்கள் அவலம். உங்கள் அவலத்துக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும் ஒரு மனிதன் போராடி மாய்ந்திருக்கிறான், வென்றிருக்கிறான் என்று சொல்லுங்கள். இந்த படத்தின் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதைத்தான் நான் பெருமையாக கருதுவேன். நன்றி, வணக்கம். திரைப்படத்தையும் இலக்கியமாக்கிய எங்கள் மூத்தவர் ஒளி ஓவியர் தங்கர்பச்சான் அவர்களுக்கும், பல்வேறு சவால்கள் தடைகளை தாண்டி இன்றைக்கு வெற்றிகர தயாரிப்பாளராக மாறியிருக்கிற எங்களுடைய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் உள்ளிட்ட மற்றும் படையாண்டா மாவீரா படத்தின் குழுவினர் அனைவருக்கும், அச்சு ஊடகம் காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு திரைப்படம் வெள்ளைத்தாளில் தொடங்கி வெள்ளித்திரைக்கு வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் நம்மளுடைய அருமை தேனி நிகில் அவர்கள் என்னை முதலாக அழைத்திருக்கிறார்கள். இந்த படத்தை தொடங்கிய நாளிலிருந்து பல்வேறு கேள்விகளை நாங்கள் எதிர்கொண்டோம். அதில் ஒன்று, இதற்காக இந்த வேலை. இதே அரங்கத்தில் இதற்கு முன்பாக இசை வெளியீடு நடந்தபோது கூட இயக்குனர் அவர்கள் இங்கே அந்த அழுத்தத்தோடு இங்கே இயங்கிக் கொண்டிருந்த போது இங்கிருந்தும் கூட அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும்? ஏனென்றால் நாம் பொதுவாகவே இப்போது நேரேட்டிவ் சொசைட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, நாம் எதை காதில் வாங்கியிருக்கிறோமோ அதன் அடிப்படையிலேயே எல்லாவற்றையுமே நாம் அணுகுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் காதுகளின் வழியாகவே நாம் முடிவெடுப்பவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த இனம் தொடர்ந்து பிரச்சார போரினால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தமிழர் தலைவர்கள் உருவாகி வரும்போதெல்லாம் மிக எளிதாக அவர்களை பல்வேறு அவதூறுகளால் வீழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வீழ்த்தப்பட்ட ஒரு உண்மையான மக்கள் தலைவர் தான் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். அவர் வீழ்ந்தாரா என்றால் வீழவில்லை. ஆனால் காடுவெட்டி குரு அவர்களை பற்றிய ஒரு பார்வை இன்றைக்கு எல்லோருக்கும் என்னவாக பதிந்திருக்கிறது என்று பார்த்தால், அதை திருத்தி உண்மையான காடுவெட்டி குரு யார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் எப்படி செயல்பட வேண்டும், தான் நேசித்த மக்களுக்காக ஒரு தலைவன் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஒரு படைப்பாளியாக எமக்கு இருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் காமியூ சொல்கிறான், ஒரு உண்மையான படைப்பாளி என்பவன் அதிகாரத்திற்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டான். அவன் துன்பப்படுகிற மக்களுக்காகத்தான் பேசுவான். எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ, எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வழி இல்லையோ, அந்த மக்களுக்காக பேசுகின்ற பொறுப்பை ஒரு உண்மையான படைப்பாளி ஏற்க வேண்டும். அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்று இந்த படத்தை படைத்திருக்கிறோம். அதுதான் படையாண்ட மாவீரா. சுருக்கமாக நான் இங்கே அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களை பற்றி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நேரம் இல்லை, இங்கு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது.
நாங்கள் மக்கள் தொலைக்காட்சிக்காக ஆட்டோ சங்கரின் மரண வாக்குமூலம் என்ற படைப்பையும், தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய இனத்தின் வனக்காவலனாக வாழ்ந்த ஐயா மாவீரன் அவர்கள் வீரப்பனார் அவர்களின் வாழ்க்கையையும் படைப்பாக செய்தபோது தியாகராய நகரிலே பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பொங்கு தமிழ் அறக்கட்டளை அந்த அலுவலகத்திலே அண்ணன் குரு அவர்களை அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு அமைந்தது. இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற பிம்பத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் ஒரு குழந்தை போன்றவர், மிக அரிதான நகைச்சுவை உணர்வு மிக அதிகம் உள்ளவர் அவர். இவரை பார்த்து இப்படியெல்லாம் இங்கே பிம்பத்தை கட்டமைக்கிறார்களே என்று அப்பொழுதே நாங்கள் சிந்தித்தது உண்டு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அரசியல் தளத்திலே இருக்கின்ற ஒருவன் எப்படி இயங்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்றால் இல்லை. அரசு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்ன? அரசு கொண்டு வருகின்ற மக்கள் எதிரான திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கையெழுத்து போடுவது, அதுக்கு ஒப்புதல் தருவதா சட்டமன்ற உறுப்பினர் வேலை இல்லை. ஜெயங்கொண்டத்திலே பழுப்புள்ளை நிலக்கரி நிறுவனம் அமைப்பதற்காக, நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக மக்களின் நிலத்தை வாழ்வாதாரமாக இருக்கின்ற அந்த விளைநிலங்களை கைப்பற்ற வந்தபோது அதை தடுத்து நிறுத்தியவர் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஜெயங்கொண்டம் நிலக்கரி ஆலை அமைக்கப்படவில்லை, சுரங்கம் தொடங்கப்பட முடியவில்லை. அதுக்கு மத்திய அரசே கடுமையாக எதிர்த்தவர். அரியலூர் மாவட்டத்திலே நீங்கள் மக்களுக்கு உடனடியாக வெள்ள நிவாரணம் தர வேண்டும், இல்லை என்றால் நான் வட்டாட்சியர் அலுவலகத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார். இது அவர் ஒரு விஷயத்தை அணுகிற அந்த உண்மைத்தன்மையோடு, அந்த அக்கறையோடு, மக்கள் மீது இருக்கிற அக்கறைக்குள்ள ஒரு தலைவன் எப்படி அணுகுவான் என்றால் இப்படித்தான் அணுகுவான். அவர் மீது வழக்கு பாய்ந்தது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்களுக்காக இயங்கவில்லை, சரிவர பணி செய்யவில்லை என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து பூட்டி சாவியை வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார். மாவட்ட ஆட்சியர் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு பிறகு சாவியை வாங்கி சென்றார். இப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்கள், இப்படி ஒரு மக்கள் தலைவனை காட்டுங்கள். இந்த முகம் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த காடுவெட்டி குரு என்ற இந்த உண்மையான முகம் சமூகத்துக்கு தெரியுமா? திட்டமிட்டு மறைத்தார்கள். அவரை என்ன சொன்னார்கள், எப்படியெல்லாம் பேசினார், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம் இந்த சமூகம் எப்படியான சமூகம், தமிழ் பேரினம் எப்படியான சமூகம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சமூகம். கடன் கோபத்தில் கண்ணகி மதுரை எரித்த போது கூட பெண்கள், குழந்தைகள், பசுக்கள் நீங்களாக என்று சொல்லிதான் எரித்தாள். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இங்கே உருவாக்கினார்கள். தேவனை வெட்டு தேவச்சியை கட்டு, கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு என்றெல்லாம் பேசுவது புரட்சியாக இருந்தது. எந்த பிணம் இருந்தாலும் பிணத்தின் சாதி பார்த்தார்கள். ஆனால் என் வீட்டு பெண்ணை எவன் தொட்டாலும் வெட்டுவேன் என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவன், சொன்ன ஒரு தலைவன் சாதி தலைவராக பார்க்கப்பட்டார், சாதி வெறியனாக முன்னிறுத்தப்பட்டார். இல்லையா? அது இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அவர் யார்? இதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா? அவர்தான் 7 அம்பேத்கர் சிலைகளை அங்கே அமைத்தார். அவர்தான் அழகாபுரத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் மாலை போட்டு அழைத்து சென்றார். அவர்தான் அந்த மக்களுக்காக போராடினார். அவர் நெய்வேலி நிலக்கரியை, அந்த ஜெயங்கொண்ட நிலக்கரி ஆலையை வரவிடாமல் தடுத்தது யாருக்காக? வன்னியர்களுக்காகவா? ஒட்டுமொத்த மக்களுக்காகத்தான். தன்னுடைய வாழ்நாளில் மரணத்தை அவர் சுமந்ததும் இந்த மண்ணை எச்சரிப்பதற்காகத்தான். உங்களுக்கு தெரியுமா? 57 வயதிலே ஒரு மனிதன் இறந்தான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அவரை ஒட்டுமொத்த சமூகம் நேசித்தது. 35 ஆண்டுகள் அரசியல் தலைவனாக அரசியல் களத்திலே இயங்கிய ஒருவர் தனக்கென்ற என்ன சேர்த்தார்? ஒரு பைசா கூட சேர்க்கல. 2 வாகனங்களும் தவணையிலே வாங்கப்பட்டது. இங்கே சென்னையிலே இதே போன்று பல்வேறு சாதி அமைப்புகள் வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வடமாநிலத்தினரிடம் வங்கியிலே போய் பணத்தை வாங்க வேண்டியது, கடனை வாங்க வேண்டியது, காரை வாங்க வேண்டியது, 4 தவணை கட்டிவிட்டு அந்த சேட்டையும் அந்த மாநிலத்தை வடமாநிலத்தை சேர்ந்தவரை மிரட்டி அந்த வாகனத்தை சொந்தமாக்கியவர்கள் இன்றைக்கு அரசியல் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் நேர்மையாக இருந்தார். ஒரு பைசா தனக்குன்னு சேர்க்கல. கொண்டு வந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார். 100 கோடிக்கு மேலே விலை பேசப்பட்டார் ஜெயலலிதா அவர்களால். ஆனால் அவர் விலை போகவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நேசித்தார். இதுதான் காடுவெட்டி கூறு. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். வயல்வெளிகளிலே, விளைநிலங்களிலே மின்கோபுரம் அமைக்க வந்த அதிகாரியை பார்த்து நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னார். வழக்கு வாங்கினார். இதற்காக என் மக்களின் விளைநிலம், அதுதாண்டா எங்க நிலம், தாண்டா எங்களுக்கு வாழ்க்கை, நிலம் தாண்டா எங்களுக்கு மானம், நிலம் தாண்டா எங்களுக்கு எல்லாம், அதை அழிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. எப்படியான மரணம் அவருக்கு? ஓடி ஓடி உழைத்த அவருக்கு தன்னுடைய உடல்நிலைக்கு அக்கறை செலுத்த முடியவில்லை. இன்றைக்கு குரு அவர்கள் மட்டுமல்ல, அங்கே நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், கடலூர் மாவட்டம் எல்லாமே நுரையீரல் தொற்று நோய்கள் அதிகம். ஏன் சொல்லுங்க? நுரையீரல், சிறுநீரக செயலிழப்பு, டயாலிசிஸ் சென்டர் அந்த பகுதியில் குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலியில் அதிகமாக இருக்கும். 2 காரணம். ஒன்று, அரியல் மாவட்ட சிமெண்ட் ஆலை, அந்த காற்று
அளவுக்கு மீறி மாசுபட்டு இருக்கிறது. நாம் வாழ முடியாத நிலையை உருவாக்கி விட்டார்கள். 250 மடங்கு பாதரசமும் செலினியமும் அங்கே கிடைக்கிற குடித்தண்ணீரில் இருக்குது. அவ்வளவு இது மாசு கட்டுப்பாடு வாரியம் சொன்ன அளவு. அனுமதிக்கப்பட்ட அளவை விட 8 மடங்கு கார்பன் டை ஆக்சைடு காற்றில் கலந்துருக்குது. அங்கே எல்லாருக்கும் நுரையீரல் பிரச்சனை, எல்லாருக்கும் சிறுநீரக பிரச்சனை, எல்லாருக்கும் கல்லீரல் செயலிழப்பு. இது நாடா? நம்ம வாழ்ற நாடாவை வச்சிருக்கிறான். தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூட முடியாமல் அவர் மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்தார். இன்றைக்கு அந்த தாக்குதலில் அந்த மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் அங்கே சாவு நடக்குது. யாருக்காவது தெரியுமா? இதையெல்லாம் எதிர்த்து போராடின ஒரு அரசியல் தலைவனாக காடுவெட்டி குருவர் இருந்தார். அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்தது. எனவேதான் இந்த வேலையை செய்தோம். இந்த படம் அதற்காக வெறும் கருத்து பேசுகிற படமாக இல்லை. படம் பார்த்தவர்கள் பல பேர் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் மேலும் சொல்லுவார்கள். இந்த படம் வணிக படத்திற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொழுதுபோக்கு படமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா படங்களும் கடுமையான உழைப்பில் தான் வருகிறது. இந்த படத்திற்கும் கூடுதல் உழைப்பை இயக்குனர் அவர்களும் படக்குழுவினரும் செலுத்தியிருக்கிறார்கள். உங்களுடைய அன்பான ஆதரவை நாங்கள் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். விருத்தாச்சலம்னு நான் சொல்கிறத விருதாச்சலம்னு நான் கேள்விப்பட்டது என் அன்புக்குரிய நண்பன் தங்கர்பச்சன் அவர்கள் வந்து பவளக்கொடின்னு ஒரு படம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங். அப்போ தான் எனக்கு தங்கர்பச்சனை வந்து ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார். அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அங்கே வேறொரு படத்துக்காக போகும்போது அவர் வந்து எனக்கு விருதாச்சலம் பார்க்கங்க, விருத்தாச்சலத்தை விருதாச்சலம் இந்த மண் வாசனைங்கிறது இந்த முந்திரிக்காடு இதை பற்றி அவருடைய எழுத்தும் அவருடைய பேச்சும் தான் எனக்கு முதல்ல அறிமுகம். அதுக்கப்புறம் தான் எனக்கு மூலமாக அதை பற்றிலாம் செய்தி வந்தது. அந்த குழுவிலேருந்து அந்த தங்கர்பச்சனின் பள்ளிக்கூடத்திலேருந்து வந்த மாணவர் தான் கௌதமன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பகுதியில் நிறையா பணியாற்றின ஒரு இது. ஸோ முந்திரிக்காடு அந்த பக்கம் இருக்கிற அந்த பண்பாடு இதெல்லாம் வந்து அந்த கடலை கொட்டையெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் இன்னும் அந்த விவசாயம் கொஞ்சம் இருக்குது, இன்னும் வாழுது. அதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கௌதமனுக்கும் அதை எழுத்தாக எனக்கு சொன்ன தங்கர்பச்சனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அழைப்பு விடுத்து ஒரு நிகழ்ச்சி சொல்லும்போது அவருக்குள்ளே இருக்கிற கொதிப்பு, அந்த வியாபாரம், ஒரு தயாரிப்பாளரை என்னென்ன படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தம்பி கௌதமனுக்கு நீங்கள் வெற்றி பெறணும். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையான ஈடுபாடும் இந்த படத்தை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்லணும். அதுக்கு ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணதை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து நேர்மையாக இருக்குது. கௌதமன் சார் டைரக்டர், அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கி நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன் இந்த படம். விகே ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய நன்றிகள். அண்டு என்னோடய யூனியன் செக்ரட்டரி திரு இளவரசி சார், அவங்களுக்கு நன்றி. அண்டு என்னோடய நண்பர் வெற்றிவேல் மகேந்திரன், இந்த படத்தில் வந்து அவரும் வந்து கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய நன்றி. செப்டம்பர் 19 நம்ம காடுவெட்டி ஐயாவோட வரலாறை படமாக எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு மன வருத்தம் என்னென்னா, இந்த இன்ஸ்டாகிராம்னால் என்னென்னு தெரியாது எனக்கு. இதான் முதல் முறை ஒரு 8-10 நாளாக அந்த இன்ஸ்டாகிராம் போட்டுட்ருக்கேன். அதில் என்ன வருதுன்னா, அந்த கமெண்ட்ஸ் வருது, அது கேட்க முடியல. அது ஏன் அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வருதுன்னே தெரியல. அது ஒரு 50,000 பேர், ஒரு 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அந்த கமெண்ட்ஸில் என்ன வருது, கேவலமான எவ்வளோ இந்த இனத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு திணிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த காடு வெட்டியாரோட ஹிஸ்ட்ரி நான் பார்த்து ஏன் இதுக்கு ஒத்துக்கணுன்னா, அதில் எல்லா சமூகத்தோட மக்களும் ஒன்றா இருந்ததுனா தான் இதை நான் ஒத்துக்கணும் இதை எடுக்கிறதுக்கு. பட் இந்த சமூகத்தை ஏன் இவ்வளோ ஒரு திணிக்கிறாங்கன்னு தெரியல. அது எப்படி தான் அதை நான் சொல்கிறதுன்னு தெரியல. இது ஏன்னா எங்களால் கிராமத்தில் பிறந்தவங்க. கிராமத்தில் பிறந்தால் கிராமத்தில் எல்லா மாதிரியான ஒரு சமூகமும் இருக்காங்க. சமூகனாக்க நாங்கள் அந்த மாதிரி ஜாதி வரியை யாரையும் பார்த்தது கிடையாது. சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பிங்கள தான் இருக்குது. இப்போ தலிதாக இருக்கட்டும், பனியனாக இருக்கட்டும், ஒரு 100 ஜாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பி தான் வளர்ந்துருக்குமே தவிர எங்களுக்கு இந்த ஜாதிங்கிறது என்னன்னே தெரியல. இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்த பின்னாடி தான் தெரியுது ஜாதினாக்க இவ்வளோ ஒரு வெறியில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் என் பிள்ளைங்கள்லாம் இது கற்றுக்கிற எப்படி இந்த வாழ்கிறது, எப்படி இந்த ஒரு ஸ்பீடான டெக்னாலஜியில் இந்த ஜாதியை ஏன் இவ்வளோ ஒரு திணிக்கிறாங்க? இதை எதுக்காக திணிக்கணும்? ஏன்னா படிக்கிற படிப்பில் ஒன்றா தான் படிச்சிருக்கேன். எல்லாம் ஜாதிங்கிறது யாருமே சொன்னது கிடையாது. அதில் ஜாதி நீ இந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன் அப்பனோட இன்சில் போட்டு தான் டெய்லி அட்டண்டன்ஸ் சொல்கிறாங்க. எழுந்து உள்ளே இருந்து எல்லோரும் ஒன்றா தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்றா தான் நின்று சாப்பாடு வாங்கி ஒரே வருஷம் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். யார் சமைச்சாங்க, எந்த ஜாதி எதுவுமே தெரியல. இப்போ அந்த ஜாதிங்கிறது வந்து ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி திணிக்கிறாங்க? அவ்வளோ ஒரு பெண் குலத்தவே கேவலமாக பேசுகிற மாதிரி அந்த அனாவசியமாக பேசுகிறாங்க. எதுக்கு அந்த மாதிரி திணிக்கணும்? ஏன்னா
வரலாறுங்கிறது வந்து ஒரு மறைக்கப்பட்ட அந்த செத்துக்கு பின்னாடி தான் வரலாறு எழுதுவாங்க. பட் தமிழ் இனம் எல்லாமே ஒரே மொழி தான் படித்தோம், ஒன்றா தான் எக்ஸாம் எழுதுகிறோம். பட் எல்லாம் ஒன்றா மார்க்ஸு, ஒன்றா தான் வேலைக்கு போகிறோம், ஒரே உடல் தான் சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். அப்போ திடீர்னு ஜாதி எங்கேருந்து ஒரு திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஜாதியை திணிக்கிறாங்க? சொந்த பந்தமாக இருந்துட்டு இப்போ தலித் மக்களே எங்கள் ஊரில் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. மாமங்கிறான் என்ன, மச்சாங்கிறான் என்ன, சித்துப்பாங்கிறான் நாங்கள் ஒருத்தர், பெருப்பாங்கிறவங்க ஒருத்தர். அப்போ எந்த ஜாதியுமே எங்களுக்கு தெரியலையே. ஏன் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு கேவலமான ஜாதி ஜாதி ஜாதின்னு இப்படி? ஏன்னா இருக்கிறது ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கு. நம்ம யார் யாரோ உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் பேர் அழிக்கிறதுக்காக தான் ஒரு 4-5 பேர் இந்த அறவே கடங்கு சேர்ந்துன்னு இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம இனத்தவே அழிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழுங்கிறது வந்து இந்த உலகம் மண் புறத்துலேருந்து முதல் பேசப்பட்டது தமிழ் தான். பட் இந்த தமிழ் இப்போ அழிகிற நிலைமைக்கு ஆகிடுச்சு. இன்னும் 20 வருஷம் போயிடுச்சுன்னா இப்போ அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்துருச்சு, ரொம்ப டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இன்னும் 20 வருஷம் தமிழ் இல்லாத போயிடும். கடைசியில் யாரோ வந்து பேசிட்டு அவன் முதலாளி ஆகிட்டு தமிழ் இப்படி இருந்துச்சு, இந்த இனம் இப்படி இருந்துச்சு, இதை தான் நம்ம வரலாறை பார்க்க போகிறோமே தவிர நம்ம தமிழை காப்பாற்றணும்னு எங்களுக்கே தெரியல. அது ஏன்னா நான் இந்த ஊரில் இல்லை, எங்கேயோ 10-20 மாநிலத்தில் எங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் நான். எனக்கு இதை பற்றி தெரியாது. இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்த பின்னாடி தான் தெரியுது நம்ம ஏன் நம்ம இனத்துக்காக இவ்வளோ அடி ஒன்று இப்படி செய்கிறோமே. அதுக்கு தான் வரலாறு எப்போவுமே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னப்போ பாருங்கள், நம்ம கிராமத்தில் எப்படி இருந்தோம், எந்த மாதிரி இருந்தோம், எல்லோரும் ஒன்றா இருந்தோமே. இன்றைக்கும் ஒன்றா தான் இருக்கோம். இந்த சிட்டியில் நடக்கிற மாதிரி ஜாதி வரி கிராமத்தில் நடந்துச்சேன்னா யாரும் ஒருத்தவங்க உயிரோடு இருக்க முடியாது. எல்லாம் அடி ஒன்று செத்துருவாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன். ஏன்னா எங்களுக்குலாம் ஜாதியே தெரியல. அதாவது தயவுட்டு சொல்கிறேன், அந்த இன்ஸ்டாகிராமில் இந்த கேவலமாக பேசுகிறது, ஒரு பெண்களை இழிவுபடுத்துறது, இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன். தயவுட்டு கேட்டுக்கிறேன். இதான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். எங்களுக்கும் இந்த படத்துக்கும் இந்த சினிமாத்துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஜீரோ. முதல் முறையாக இயக்குனர் வந்து எங்கள்கிட்ட இது மாதிரி ஒரு நம்மோடு வாழ்ந்து நம்மளுடைய சமகாலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது, அவர் இந்த கதையை சொல்லும்போது நாங்கள் அப்படியே உறைஞ்சி போயிருந்தோம். இதை வந்து ஒரு சாமானியனால் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சூழலில், ஏன்னா நாங்களாம் வேறு துறை, நான் சிவில் இன்ஜினியர், ஐயா சரவணராஜா ஐயா அவங்க பார்த்திங்கன்னா க்ரஷர் வச்சுருக்காங்க, இவங்க பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் இருக்கிறாங்க, உமாதவன் ஐயா வந்து என்எல்சியில் வந்து பணிபுரிகிறாங்க, பாஸ்கர் சார் வந்து அவங்க ஐடியில் இருக்கிறாங்க. இதேமாரி ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு துறையில் இருக்கிறோம். நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கும்போது இதை வந்து சரி ஓகே இது எப்படியே எடுத்து தீரணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படைப்பு வரலாறாக இருக்கணும். நமக்கப்புறம் வந்த பிறகும் இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் இந்த மண்ணில் இந்த மண்ணை காக்கவும், இந்த பெண்ணை காக்கவும், இந்த சமூகத்தை காக்கவும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை பண்ணியிருக்காரு. அப்படின்றத பார்க்கும்போது இது எந்த கஷ்டம் வந்தாலும் இதை எடுத்தே தீரணும்னு முடிவு பண்ணி, எங்களால் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்போ க்ரௌட் ஃபண்டிங் முறையில் ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விகே ப்ரொடக்ஷன் சொல்கிறீங்களா, அதுமாரி விகே குழுமம்னு சொல்லிட்டு நாங்கள் விகே மார்ட் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 32 கடைகள் வந்து வட மாவட்டங்களில் நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். அந்த குழுமம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு பார்த்திங்கன்னா நிறுவனராக இருக்கக்கூடிய திரு நீலமேகம் அவங்க, இது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் நம்ம வாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி முதல்ல நம்ம திட்டமிட்டது ஒரு 6 கோடி லெவலில் பண்ணலாம் அப்படின்னு தான். அவங்க வந்து கொடுத்த ஒரு உற்சாகத்தில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு இடமும் பார்த்து கலெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அளவு கொண்டு வந்த பிறகு எங்களால் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார் வேல்யூ உள்ள பீப்புள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக வந்திருக்குது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே அவ்வளோ டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ ஸ்டார் வேல்யூ உள்ள பீப்புள்ஸும் நடிச்சிருக்காங்க. இந்தளவு பிரம்மாண்டமாக கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பொருள் செலவு அதிகமாச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து திரு கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்க ஹூக்ளியில் இருக்காங்க, தாவணகிரியில். அங்கே போனோடனே எங்களை கூப்பிட்டு நாங்கள் இந்த விஷயத்த சொன்னோடனே அவர் எங்களை இன்முகத்தோடு அழைச்சி அவர் எங்களுக்கு கை கொடுத்து வாங்க நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னாரு. அப்புறம் அவர் வந்து பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே திருப்பி போக முடியல. ஐயா சரவணராஜா ஐயாட்ட வந்து பார்த்தோம். அவங்க வந்து கூப்பிட்டு அவங்க எங்களுக்கு கை கொடுத்து மலை போல் நின்று எல்லாமே எங்களை வந்து சப்போர்ட்டாக இருந்து இந்த திரைக்காவியத்தை எடுத்திருக்கோம். நாங்கள் ஒரு சாமானியர் எல்லாமே வெவ்வேறு துறையில் இருந்து பண்ணியிருக்கிறோம். இந்த படைப்பை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி இதை வந்து ஒதுக்கிடாதீங்க, இதை பாருங்கள்.
அவ்வளவும் நம்மளுடைய மக்கள் வந்து இரு பெரு சமூகங்கள், பெரிய சமூகம், இந்த இரு பெரு சமூகங்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாட்டுக்கே வளர்ச்சி, மொத்த தமிழ்நாடும் வளரும். அப்படிப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உணர்ச்சி பூர்வமாக கௌதமன் இயக்குனர் வந்து ரொம்ப இதை ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தவமாக இருந்து இதை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இதில் வாழ்ந்து இதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கூடியதை நீங்கள் எல்லாரும் இதை பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணணும். எந்த பாகுபாடு இல்லாமல் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றின்றது நாங்கள் வந்து பார்த்துட்டோம், எங்கள் கண் முன்னால் பார்த்துட்டோம், இது எல்லாமே தெரியுது. இருந்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்ததுன்னா இது மாபெரும் வெற்றியாக வரணும். இதேமாரி வெற்றியாக வரும்போது இதை மாதிரியான நம்மளோட வாழ்ந்த நம்மளுடைய ஒவ்வொரு உறவுகளுடைய வரலாற்றையும் நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். படையாண்ட மாவீரா என்ற முதல் குழந்தையை இன்று நாங்கள் பிரசவிக்க இருக்கிறோம். மாவீரன் காடு வெட்டியார் அவர்களை பற்றி அன்பிற்குரிய சகோதரர் மிக தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இன்னும் இப்படத்தை பற்றி இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணின் மைந்தர் அன்பு சகோதரர் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களே, இங்கே திரைத்துறையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களே, இப்படத்தை வியாபாரமாக்குவது என்பது விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் இருக்காது. விளம்பரம் இல்லாத வியாபாரம் குருட்டுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதுபோல எவ்வளவுதான் இந்த படத்தை நாங்கள் சிரமப்பட்டு எடுத்திருந்தாலும் இதையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திரைப்படம் கௌதமன் அவர்கள் எங்களை கேட்டபொழுது எங்களால் முடியுமா என்கிற எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றியது. ஆனால் இன்றைக்கு நாடு சென்று கொண்டிருக்கிற நிலையில் பொருளாதாரத்திலே மக்கள் முன்னேற வேண்டும். பொருளாதாரம்தான் அடிப்படை. கல்வி, வேலைவாய்ப்பு எவ்வளவு முக்கியமோ அதுபோல பொருளாதாரம் என்பது ஒவ்வொருடைய வாழ்வியலுக்கு முக்கியம் என்பதை நோக்கமாக கொண்டு எங்களுடைய அன்பு சகோதரர் திரு நீலமேகம் அவர்கள் பொருளாதாரத்தை இந்த சமுதாயம் மேம்படுத்த வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட விகே வணிக நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த திரைப்படத்தை நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவருடைய வரலாற்றை இந்த மக்களிடத்திலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற நோக்கோடு இந்த திரையை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதற்கு முதலாக நாங்கள் அணுகியது வருகை தந்திருக்கக்கூடிய கவிப்பேரரசு அவர்களைத்தான். எங்களுக்கான பாடல்களை நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று நாங்கள் அவருடைய இல்லத்திலே சந்தித்த பொழுது எங்களுக்கு தெரியாத, எங்கள் சமுதாயம் கண்ட பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு சமுதாய வரலாற்றை உயர்த்துகின்ற ஒரு பாடல்களை உங்களுக்கு எழுதி தருவதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எங்களை வரவேற்று எங்களுக்கு மிக அருமையான பாடல்களை அமைத்து தந்திருக்கிற அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய பொன்னான கடமை. நாங்கள் கடந்து வந்த பாதை என்பது மிகவும் சிரமப்பட்டு 3 ஆண்டு காலம் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரு பெரும் சமுதாயங்கள் பிரிந்து கிடக்கின்ற இந்த சமுதாயம் அனைவருமாக தமிழ் சமுதாயமாக ஒன்று சேர வேண்டும், தமிழ்ச்சாதியாக மட்டுமே இந்த மக்கள் பார்க்கப்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு கௌதமன் அவர்களால் இந்த படம் இயக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது ஊடகவியலாளர்கள் உங்களுடைய பெரும் கடமையாகும். வருங்கால வரலாற்று நிகழ்வுகளை
நெகிழ்வுபடுத்துவதற்கு இது ஒரு அடிப்படை தளமாக அமையும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தமிழ் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்தனை சமுதாயத்துக்கும் அவர் ஆற்றிய நல்ல செயல்கள், அத்தகைய செயல்களையும் தோலுறுதி காட்டியிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு வரலாற்று பதிவை மாவீரன் குரு அவர்கள் எப்படி இருந்தார் என்பதை அவரோடு இணைந்து அவரோடு வாழ்ந்த நெருக்கமாக இருந்த அண்ணன் இயக்குனர் கௌதமன் அவர்கள் நடித்து இயக்கியிருக்கிறார். அதை மிகப்பெரிய ஒரு கூட்டு முயற்சியார். எப்பவுமே நல்ல சினிமா தயாரிக்க தயாரிப்பாளர் நிறைய பேர் வரமாட்டாங்க. சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உழைப்பால் உயர்ந்தவர்கள், ஒரு நல்ல மனிதர்களுக்கு நற்சேவை செய்யக்கூடியவர்கள், பெரும் முதலீடை செய்திருக்கக்கூடிய பம்மல் பகுதியை சார்ந்த மரியாதைக்குரிய தொழிலதிபர் அண்ணன் சரவணராஜ் அவர்கள் கர்நாடகத்திலிருந்து பிழைப்பை தேடி சென்று அங்கே பணி செய்து அங்கே தொழில் செய்து கொஞ்சம் வசதியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒவ்வொருத்தருக்காக ஒரு 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும், கோடி ரூபாய் வரைக்கும் எல்லாரையும் அணுகி ஒருங்கிணைத்த விகே ப்ரொடக்ஷன்லேருந்து நம்முடைய உமாதேவன், குரலமுதன் ஆகிய எல்லாரும் மாணவிகள் உட்பட இந்த தயாரிப்பாளர்களில் பங்குதாரர் இருக்கிறாங்க. ஏன் இதுக்காக இவ்வளோ மெனக்கறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சமூக நீதி வரலாறுன்னு எடுத்தாக்கா மாவீரன் காடுவெட்டி குரு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தலைவராக இல்லை, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய பிணம் கிராமத்து வழியாக போய் ஆகணும். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அதை எதிர்க்கிறார்கள். ஆனால் அப்பொழுது தமிழ் குடிதாங்கின்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய பிணத்தை மருத்துவர் ஐயாவுடைய கட்டளை ஏற்று தான் அவருடைய தளபதியாக இருந்து அந்த பிணத்தை எடுத்து சென்ற ஒரு மாவீரன் என்று சொன்னால் அது காடுவெட்டி குரு அவர்கள். தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மட்டும் கொண்டாடக்கூடியவர்கள் அம்பேத்கர் அல்ல. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அல்லாத ஒரு சமுதாய தலைவர் ஒரே நாளில் 7 திருவுருவ சிலையை திறந்தார் என்று சொன்னால் மாவீரன் குரு அவர்கள் செய்து காட்டினார். அரியலூர் மாவட்டம் என்று சொன்னால் அனைத்து பகுதிகளும் பார்த்தீங்கன்னா முழு உருவ சிலை வச்சது மாவீரன் குரு அவர்கள். இரட்டை குவளை முறை, அங்கே பார்த்தீங்கன்னா கிராம மக்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க, ஒரு சங்கிலியில் கட்டி வச்சுருப்பாங்க. அதில் தான் ஒரு சிலருக்கு குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதை ஒழிச்ச பெருமைன்னு சொன்னால் அது காடுவெட்டி குரு அவர்கள். இன்றைக்கி சமூக நீதி வரலாறுன்னு எடுத்து சொன்னாக்கா எல்லா போராட்டத்துக்கும் இன்றைக்கு இடஒதுக்கீடு போராட்டம் என்று சொன்னால் சட்டமேதை அம்பேத்கருக்கு பிறகு பின்தங்கிய மக்களுக்காக போராடி இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவர்னு சொன்னால் டாக்டர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தளபதியாக இருந்தார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு சகோதராக இருந்தார். இது பல்வேறு பணிகளை செய்து காட்டிய ஒரு மாவீரன், ஒரு வரலாற்று பதிவை இன்று இங்கே வருகின்ற மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா கவி பேரரசு அவர்கள் ஒவ்வொரு வரிகளையும் அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்கிறார். இந்த பாடல்களும் சரி, அவருடைய பதிவுகளும் சரி, மக்கள் மத்தியிலே சென்றடைய நாம் எல்லோரும் ஒரு நல்ல கருத்தை பதிவு செய்ய வேண்டும். நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒரு வரலாற்று தலைவரை, இத்தகைய ஒரு படத்தை நாம் கொண்டாட வேண்டும். இத்தகைய ஒரு காட்சி பதிவு மக்கள் மத்தியில் நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்ற கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தனக்காடு வீரப்பனாக என்னை உலகம் பூராக என்னை அறிமுகப்படுத்திய கௌதமன் அண்ணன் மீண்டும் படையாண்ட மாவீராவில் என்னை வீரப்பனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களோடு அவர்கள் காடுவெட்டி அண்ணன் குரு அண்ணனாக நடிக்க, அவர்களோடு நான் வீரப்பனாக நடிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. மிகவும் பெருமையாக இருக்கிறது. வீரப்பன் ஐயாவுடைய ஆசியாலும் காடுவெட்டி குரு அண்ணன் அவர்களுடைய ஆசியாலும் எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு அளித்த கௌதமன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் சொல்லுகிறேன். சந்தனக்காடு வீரப்பனிலையும் இந்த படையாண்ட மாவீரனில் வீரப்பனாகவும் நான் பேசிய அந்த வார்த்தைகளை, வசனத்தை எழுதி பதிவு செய்த
பாலமுரளி வர்மன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் சொல்கிறேன். நான் வீரப்பனாக நடித்ததற்காக என்னோடு கூட பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மேடையில் நான் அன்போடு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றியடைய என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. படையாண்ட மாவீரா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் புக்கை முத கௌதம் அண்ணன் வந்து எனக்கு கொடுத்தாரு. கௌதம் அண்ணன் எனக்கு வந்து இந்த தமிழ் தேசிய காலத்தில் நாங்கள் பயணித்த காலத்தில் எனக்கு கௌதம் அண்ணன் உட்பட அதில் நிறையா அண்ணன்கள் வந்து நமக்கு சொந்தமானாங்க. அதில் கௌதம் அண்ணன் ஒருத்தர். கௌதம் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, அவர் அந்த கிண்டியில் நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டமும் ஜல்லிக்கட்டுக்காக மதுரையில் நடத்தின ஆர்ப்பாட்டம்லாம் அவரை பார்த்து ரொம்ப அது ஒரு உணர்வாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி. அந்த வேளை அவர் முதல்ல அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் என்னுடைய நிறுவனத்தில் நான் ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன், எந்த ஜாதிய படமும் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருப்பேன். அப்போ முதல் முறையாக வந்து அண்ணன் வந்து இந்த பல ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுத்தோன்னே நான் படித்து பார்த்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. பட் என்னென்னா, எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, எனக்கு வந்து காடுவெட்டி குருவனை பற்றின இமேஜ் வந்து அவருடைய பிம்பம் எனக்கு வேறு மாதிரி ஒன்று இருந்தது. என்னென்னா, மகாபலிபுரத்தில் அவர் பேசின வீடியோக்கள் அதிகமாக வந்து அந்த யூடியூப்பில் வரும். அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து நான் அவரை வந்து ஒரு ஜாதி தலைவர் போல் அவ்வளோதான் அவரை பற்றின நமக்கான புரிதல் இருந்தது. அப்போ எனக்கு இப்படி எழுதியிருக்காரு, இது உண்மையா இல்லை இவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், பாலமுரளி வர்மன் அடிக்கலான்னு பார்த்தேன். அவர் தான் வசனம். அப்போ அவர்கிட்டே போய் இது எப்படி கேட்குறது அப்படின்ட்டு அப்புறம் கலைஞர் அண்ணனுக்கு கால் பண்ணேன். அவரும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றனால கலைஞர் அண்ணனுக்கு கால் பண்ணேன். கலைஞர் அண்ணன்ட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு, அவர் எப்படி அப்படின்றலாம் கேட்காம காடுவெட்டி குருவனெல்லாம் யார், அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது அப்போ கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டோன்னா, ஆமாம் எல்லாருக்குமே இயல்பாக வந்து ஒரு கோபம் இருக்குது. அந்த அவருடைய நெகட்டிவ் ஒர்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு 2009 முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் புரிதல் பெருசாக இல்லை, நுனிப்புல் மேய்கிறது தான், அதாவது சொன்னால் கேட்டுக்கிறது. அவர் 2009 மே 18க்கு அப்புறம் தான் நான் வந்து தமிழர்கள்னால் என்ன, தமிழ் தேசியம்னா என்னென்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து தலைவரை பற்றி படிக்கிறேன். படித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு தலைவனாக இவர் இதுக்காக தான் போராடி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அவரில் தலைவனாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு தலைவர் அவர் தான், இனியும் அவர் தான் தலைவர். எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே தலைவன் வந்து பிரபாகரன் தான். அவரை தலைவனாக எழுதுகிறேன். அப்படி அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட நாங்கள் வந்து ஜாதிய இதுக்குள்ளே வந்து சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், ஜாதிக்குள்ளே எந்த ஜாதிக்குள்ளேயும் வந்து நம்ம. ஆனால் இங்கே நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே இருக்க ஜாதிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஜாதிக்காக போராடினவங்க இல்லை, தமிழ் மக்களுக்காக போராடினவங்க தான். அவங்க வந்து அவங்கள எடுத்து பிரதிநிதித்துவப்படுத்திக்கிட்டாங்க. இவங்க எங்கள் ஜாதி தலைவர் ஒரு முக்கியமானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே தவிர அவங்க தமிழர்களுக்காக தான் போராடியிருக்காங்க. நம்ம தான் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க ஜாதிய தலைவர்களாக நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம். பட் அப்படி நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்கன்னா மதத்துக்கு அப்பாற்பட்டது. மதத்தை வந்து நான் என்னோட மதத்தை பார்த்தீங்கன்னா, மதம்ன்றது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நான் நம்புகிறேன். அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து யாருக்கும் உரிமை கிடையாது, ஒரு வன்முறையாக தான் பார்க்குறேன். இப்போ எனக்கு எங்கள் அம்மாவை வந்து நான் தெய்வமாக பார்க்குறேன். அது நான் வந்து பகுத்தறிவுன்ற முறையில் வந்து இல்லை இறந்து போனவங்க எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கும் தெரியும். பட் அது என்னோடய நம்பிக்கை. எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து இல்லைன்னு மறுக்கிறத வந்து அது வன்முறையாக தான் பார்க்குறேன். அதனால் வந்து மதமும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கடவுளுக்கு முடுக்கிறாங்க, அவங்க அப்படி தான் பார்க்கணுமே தவிர நீ இதை தான் கும்பிடணும் இதை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுலேயும் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் அப்படி தான். அப்போ காடுவெட்டி குருவனோட ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மனிதன் எப்படிலாம் வந்து புறக்கணிக்க இந்த சமூகத்தால் வந்து அவரை வந்து தவறாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி தான் நம்ம தமிழ் சமூகத்தில் மறைக்கப்பட்ட தலைவருடைய வரலாறு நிறையா இருக்குது. நெய்வேலியில் அவர் என்எல்சிக்காக போராடினப்போ பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டிக்காக போராடல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போராடினேன். அன்றைக்கி வந்து என்எல்சின்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து அந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்.
அப்படின்றது அது இது படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னென்னா வந்து நான் தான் சொல்லேன் 2009க்கு அப்புறம் தான் தலைவரை பற்றியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் எல்டிடின்னு ஒன்று இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு தான் தெரியுமே தவிர 2009க்கு அப்புறம் இங்கே நம்ம அண்ணன்கள் எல்லாரும் வந்து ஜாதி இல்லைன்றதுக்கு நான் இன்னொன்று கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். தலைவர் பிரபாகரனுக்காக நின்ன நம் தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் அண்ணா இருக்கட்டும், அண்ணன் சீமான் அண்ணா இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும், ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கட்டும், அன்புமணி அண்ணா இருக்கட்டும், இயக்குநர்கள் ரம்யன் அண்ணா இருக்கட்டும், தங்கர்பச்சன் அண்ணா இருக்கட்டும், சேரன் அண்ணா இருக்கட்டும், வெற்றிமாறன் எல்லாருமே எல்லாம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் பிரபாகரனுக்காக பின்னாடி நான் தலைவர்கள் தான். ஸோ தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ஜாதிக்குள்ளே வந்து நிற்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக நீங்கள் ஜாதியே இல்லையானா இருக்குது, அங்கங்கே இருக்குது, அது ஒழிக்கப்படணுன்றது தான் நம்ம ஆசை. இந்த படத்தை பொறுத்தவரை நான் பார்க்கும்போது நான் படம் எடுத்ததுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கப்புறமா படம் எடுத்ததுக்கப்புறமா நான் பார்த்தப்ப இது வந்து ஒரு ஜாதிய படமாக இல்லை, காடுவெட்டி குருவனோட வாழ்க்கை பாருங்கள், அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அது உண்மையாகவே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு மனிதன் எப்படி நேர்மையாக வாழ்ந்திருக்காரு, நேர்மையாக வாழ்ந்ததுக்காக அவர் எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு செல்வாக்கில் இருந்த ஒரு மனிதன் வந்து தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காமல், தன் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமல், தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஒரு தலைவர்ன்றது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அது இவர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம்னு கூட எனக்கு தோணுனப்போ தான் கிராஸ் செக் பண்ணும்போது இல்லை உண்மை தான், அவர் அப்படி தான் இருந்தாருன்னு. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம்லாம் நான் தருமபுரி பக்கம்லாம் அப்படி அடிக்கடி என்னுடைய சொந்த வேலையாக அங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ போகும்போது பார்ப்பேன் காடுவெட்டியார் ரசிகர் மன்றம்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு சினிமா பிரபலம் இல்லாத ஒரு தலைவருக்கு ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்கன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து இளைஞர் மத்தியில் அவர் போய் சேர்ந்துருக்காரு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து படத்தோட பெரிய பலமாக நான் பார்க்குறது வந்து முரளியவனோட வசனமும் சாம்சிஎஸோட இசையும் சொல்லலாம். மிக பிரமாதமாக பண்ணியிருப்பார் பின்னணி இசை. தம்பி தமிழ் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வருவான், மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான். அவன் இருக்கான்றதையும் அவனை பெருமைப்படுத்தணுன்றதாக சொல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு தம்பி தமிழ், நம்ம கென் கருணாசனோட சன்னு, இவங்க மேலாம் எனக்கு எப்போவுமே வந்து ஒரு அதாவது ஒரு அன்பு இருக்குது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களாக பார்க்குறேன். இப்போ நான் மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான். அந்த ஒரு 10-15 நிமிஷம் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான். அடுத்த தம்பி ஏகன், இவங்கெல்லாம் ஒரு செட்டு தான் போல் பேசி வச்சு வந்திருக்கானுங்க சினிமாவுக்கு. என்ன தமிழ் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் விஜய் சார், நம்ம சூர்யா சார்லாம் வந்தது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு செட்டு ஒரு குரூப் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜெயிச்சு வெற்றி வரணும், அதான் வார்த்தை. அப்புறம் சில்வா மாஸோட ஃபைட் சீக்வன்ஸும் மிக பிரமாதமாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கௌதம் அண்ணன் தான் இந்த படத்தில் கதாநாயகனாக அந்த குருவோட அண்ணனோட கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. மிகச்சிறப்பாக வந்திருக்கு. பட் எல்லா படமே மிகச்சிறப்பாக வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பட் எனக்கு என்னென்னா இது வாழ்வியலாக ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் பார்த்ததுனால எனக்கு வந்து அவருடைய வாழ்க்கையாக பார்த்தேன். அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் வாழ்க்கையாக பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து ஜாதிகளை கடந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு, அவர் எப்படி இருந்திருக்காரு, அவர் வெளியில் வந்து நம்ம எப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கலாம், இந்த அரசியல் இந்த சூழல் வந்து ஒரு மனிதன் எப்படி தவறாக காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கும் அந்த ஒரு அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் நடித்த சமுத்திரக்கணி அண்ணா இருக்கட்டும், மன்சூலிகா அண்ணா இருக்கட்டும், நம்ம ரெட்டிங்ஸ் இளவரசன் எல்லாருமே சிறப்பாக அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியாக காத்திருந்தவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌதமன் ஒரு தமிழனாக இருக்கிறதால தான் அவன் சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்கான். இங்கே தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அரசியலாகட்டும், அடக்குமுறையாகட்டும், வன்முறையாகட்டும், மொழிக்கு எதிராக, இந்த மண்ணுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை கேட்குற ஒரு தமிழன். தமிழ்னாலே அமைதியாக எடுத்து பாருங்கள். ஏன்னா அப்படி தான் இருக்குது. இங்கே ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள்லாம் தமிழ்நாட்டில், அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான். அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிலங்கள் தான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க தான் வந்து இலக்கிய மங்களாகவும் எப்போதாவது ஒரு முறை
திரைப்படமாகவும் வராங்க. தொடக்க காலங்களில் அதில் எந்த சிக்கலும் இல்லை. எப்போ வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறது எதுனா இந்த மொழியை நல்லா கற்றுக்கிறது. இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விடவும் நல்லா அந்த மொழியை, இலக்கியத்தை கற்றுக்கிறது, அவங்களுடைய வரலாற்றை கற்றுக்கிறது, அதன் மூலமாக இந்த அரசியலை ஆட்கொள்கிறது. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதுதான் நடக்கும். இதில் விழுந்தவர்கள் தான் தமிழர்கள், தமிழ்குடிகள். இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க. யார் விமர்சிக்கிறான்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழுக்கு எதிரானவர்கள் தான். தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணுவார்கள். இந்த காணொலியை சும்மா அப்படி கையடக்கு பேசியில் பார்க்குறது, இல்லை தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க ஒரு பக்கம். ஆனால் ஒரு வெறுப்போட இந்த காணொலியை ஆர்வத்தோடு பார்க்குறவங்களோடவும் வெறுப்போடு பார்க்குறவங்க இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க. இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான். அந்த 24 மணி நேரம் அது வந்து ஒரு வெறியோடு இயங்கிக்கிட்டே இருக்குது. எவனா ஏதாவது சொல்லணும், அதை பார்க்கணும், அதன் மூலமாக அவங்க பொருள் ஈட்டுறது தான் இப்போ இன்றைக்கி ஊடகத்தினுடைய தேவையாக இருக்குது. அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு வந்து நீங்கள் போய் மனநோயாளிகளை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அந்த ஊடகத்துக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் பேருங்கிறல ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மனநோயாளிகள் தான். இவனெல்லாம் வந்து எவனும் வந்து சொந்த அடையாளத்தோடு இருக்க மாட்டான். எல்லாம் போலி முகவரிகள் வச்சுக்கிட்டவங்கள கடுமையாக தாக்குவான். இவங்களாம் தாக்குறவங்க யாருன்னா இன்றைக்கி இந்த கட்சிகளினுடைய கொத்தடிமைகளாக, கைக்கூலிகளாக, ஒரு பதிவுக்கு 200 ரூபா வாங்குகிற ஆட்களாக இருக்காங்க. இவங்கள வச்சுக்கிட்டு தான் அந்த அரசியல் இன்றைக்கி கட்டமைக்கப்படுது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் தேவையான உடனடியான ஒரு காரியத்தை அதை முடக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியும் உங்களால். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டப்படுது. இன்றைக்கு வந்து பெரிய தொழில் எது தெரியுமா? சமூக ஊடகங்களில் இயங்கிறது தான். ஊடகங்களாக இருந்த வரைக்கும் இங்கே சிக்கல் இல்லை. கொஞ்சம் இந்த ஊடகங்கள் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதிகளால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கைக்குள்ளே, அவங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. காசு கொடுக்குறவங்களுக்கு பெரிய அளவில் செய்தி வரும், எதை போடணும் போடக்கூடாது இதெல்லாமே போச்சு. அப்படி அடுத்த கட்டத்தில் நல்ல வேளை சமூக ஊடகங்கள் வந்தது. அதாவது ஒரு 10 பத்திரிகைகள், 5 தொலைக்காட்சிகள் சொன்ன கருத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல சமூக ஊடகங்கள்னு ஒன்று வந்துச்சு. ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய கருத்தை பதிவு பண்ணலாம், அவன் எதை பற்றியும் பேசலான்னு வந்துச்சு. அதன் மூலமாக நல்லது நடக்குதான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி எல்லோரும் டாக்டர் தான். வாட்ஸ்அப்பில் டாக்டரு, யூடியூப்பில் டாக்டரு. நீங்கள் எதை பற்றி பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதுக்கு இடையில் தான் இந்த உண்மையான செய்திகள் படாத பாடுபடுது. எப்படி வந்து உண்மையிலேயே இந்த மக்களுக்கு, இந்த இனத்துக்கு, இந்த மொழிக்கு, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நம்முடைய அரசியல் மூலமாக பங்களிப்பு செய்யணும், இந்த மக்களாட்சியின் மூலமாக உள்ளே போய் தேர்தல் அரசியலுக்குள்ளே இருந்து தான் செய்யணும்னு வர்ற ஒருத்தன் உள்ளே வந்தான்னா அவனை தாக்குதல் பண்ணி காலி பண்ணிடுவாங்க. அது செய்ய முடியாது.
அது செய்கிறதெல்லாம் யாருன்னா இந்த இந்த இரநூறுவா கேஸ் தான் எல்லாம். தவிர அந்தந்த கட்சி அவங்கள அப்படி சிந்திக்க விடாமல் பண்ணி வச்சிருக்கு. எது சொன்னாலும் வந்து பின்னாடி பேசிகிட்டு இருப்பான். இப்போ இதுக்குள்ளேருந்து வரணும்ல, ஒரு நல்ல அரசியல் தலைவர் வரணும்ல. வரலைன்னா யாருக்கு நட்டம்? அதே மாதிரி ஒரு நல்ல சினிமா இங்கே வந்து வெற்றி பெற்றதை விடவும் மக்களுக்கு பயன்படாத இருக்கிற, எப்படி நீங்கள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு அங்கேயே கை தொடச்சிட்டு வரீங்களோ, அடுத்து உங்களுக்கு தெரியாது. அது அடுத்த வேளை வந்துடும், என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட படங்கள் தான் இங்கே மக்களுடைய பணத்தை பிடிங்கிருக்கு. அதில் தான் உங்களோட நேரத்தை தொலைச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட நடிகர்கள், இயக்குனர்கள், இவங்க தான் வந்து இன்றைக்கி பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை விட அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. அண்ணன் ஒன்று சொல்லுவார்னு நினச்சேன், அது வேற எங்கேயோ ஓட்டார். இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட, கதாசிரியர்களோட, எல்லாரோட துணையோட ஒரு உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏன் இன்றைக்கு தோல்வி அடையுது அப்படின்றது காரணம் என்னென்னா, மக்கள் வந்து பார்க்காதால இல்லை, அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால தான். அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையாததுக்கு காரணம் இந்த ஊடகங்கள் தான். அது காரணம் என்னென்னா நடிகர்கள் தான். நடிகர்கள்னால் என்னென்னா, ஒரு 4-5 நடிகர்கள் 8 நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க விரும்புகிற படம் தான் அங்கே படம் வரும். அப்போ அவங்க தான் முடிவு செய்கிறாங்க. அது கதையெல்லாம் தேவை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் தான் பார்க்குறீங்க. எதுக்கு கேமரா தூக்கிட்டு ஓடுறீங்க? காலைல 3 மணிக்கு காட்சி போடுறீங்க, அந்த சினிமாவை போய் காட்டுக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் கருத்துன்னு கொண்டாடுறீங்க. ஒரு நல்ல சினிமா யாராவது போய் எடுத்துருக்கீங்களா? நீங்கள் அவங்களோட கருத்தை கேட்டுருக்கீங்களா? அந்த படத்தில் என்ன இருக்குன்ட்டு போகிறீங்க நீங்கள்? அது 500 கோடி வசூல் பண்ணும். இன்றைக்கி உங்கள் கவலையை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னா, இல்லை இந்த படம் 400 கோடி வருங்க. எல்லாரையும் இப்படி சிந்திக்க விட்டது யார்? அதுக்கு இடையில் படையாண்ட மாவீரா என்ன செய்யும்? குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள். மாவீரன் குரு அவரோடெல்லாம் நாங்கள் பழகியிருக்கோம். அரசியல்வாதியாக இல்லை, ஒரு தமிழனாக மிக இளகிய மனதுடைய ஒருத்தர். வந்து 91ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், 92ஆ தெரியல. சுரேஷ் கமாட்சியில் வேலை பார்த்துங்க, மறுமலர்ச்சி எந்த ஆண்டு தெரியல. அவர் அவ்வளோ ஆண்டு 35-38 ஆண்டுகள் நினைக்கிறேன். அந்த படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் ஒளிப்பதிவாளராக. தமிழில் மட்டுமில்லை, இந்தியாவில் வந்து வெளியான ஒரு வணிக சினிமா அந்த எல்லைக்குள்ளே ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பு மறுமலர்ச்சி படம். நீங்கள் இப்போவும் பார்க்கலாம். அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஊரினுடைய தலைவரை பற்றி தான் பேசுது. அதுக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ் மண்ணோட, தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ளே இருக்கும். யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல், வன்முறை, தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது. அது யாராவது காயப்பிடிச்ச அந்த படம் கோயம்புத்தூரில் 120ஆவது நாள் நான் பாடத்தான் அந்த படம். ஏதோ ஒரு படப்பிடிப்புக்கு போயிருந்தேன். எனக்கு படம் போய் எனக்கு பார்க்கவும் நேரம் இல்லை. அப்போல்லாம் ஒரு 2 படம் 3 படம் நான் படப்பிடிப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்த அரசியலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்களை பற்றி படம் எடுத்தால் அது சாதி படம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி நீங்கள் ஒதுக்கிட பார்க்குறீங்க. அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு படத்தை ஒதுக்கிட நினைக்காதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாவீரன் குரு அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும்.
எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கதையை எடுக்கிறாங்கன்னொடனே இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எடுக்க வேண்டியிருக்கு. தமிழ் மண்ணில் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வரலாற்றை நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த படத்தை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் கௌதமன். அதை கொண்டு போக நீங்கள் தவறுற மாதிரி எனக்கு தெரியுது. தவறுறதுன்னா வேண்டுமென்றே இல்லை, இது சரியாக போய் சேரணும். ஏன்னா காலம் மிக குறைவாக இருக்குது. இது வந்து ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நிறைய செய்தி ஒரு படம் அதான் சொன்னேன்லங்க, ஒரு ஹோட்டலில் போய் தலைப்பகாட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே தொடச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த வேலை அது உங்களோட ஏதோ ஒரு செய்தியை கடத்தணும், அடுத்த தலைமுறைக்கு ஒன்று கடத்தணும், உங்களை எந்த வகையிலாவது சிந்திக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் படைப்பு. அப்படி ஒரு படைப்பாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் பேசுனதை பார்த்தா வைரமுத்தண்ணன் வந்து அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், ஆளுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார், எல்லாம் அதோடது. ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அவருடைய பங்களிப்பை ஏன்னா பாடலாம் வெளியாயிடுச்சுல, நான் கேட்டேன்ல, அந்த தமிழை அப்படி கொடுத்துருக்கார். உண்மையிலே இதில் வந்து பொய் சொல்லாடல் இல்லாமல் அதை எழுதியிருக்கார். ஜிவி பிரகாஷ் இருக்கார். எனக்கு பிடிச்ச இளையராஜாவுக்கு பிறகு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக தேர்ந்த ஒரு இசைக்கலைஞன். அப்புறம் பாருங்கள், இந்த அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. நிறைய நடிகர்கள் இருக்கிறதால ஒரு படத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேவைப்படாத மக்களுக்கு அவசியமில்லாத படங்களில் தான் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க பொதுவாக. இப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில் எல்லோரும் இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு படத்தை வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி படம் இப்படி படம் அது செய்வாங்க, என்னென்னமோ நடக்கும். அது திட்டமிட்டு நடக்குது. இங்கே யாருக்குள்ளே எந்த ஒரு விரோதமும் கிடையாது. குருவுடைய அரசியல் என்னென்னா, இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை தலித் மக்களுக்கான ஆதரவோடு தான் அவருடைய அரசியல் இருந்துச்சு. ஆனால் அவரை வந்து அந்த சாதிக்கு எதிரானவர்களாக கட்டமைச்சது யாருன்னா, இந்த 2 சமுதாயத்தையும் பிரித்து ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்துகிற அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிற இந்த அரசியல் கூட்டம்தான் இவங்களுக்குள்ளே தொடர்ந்து அந்த ரத்தத்தை குடித்து அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ வேஷம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஷம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த படம் அந்த வேஷத்தை இன்னும் அதிகமாக கலைக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, அவங்க வந்து இந்த படத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் மேடையிலே. அதுக்காக இவங்க வரல. ஒரு நல்ல மனிதரை பற்றிய ஒரு படம் இது மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. அது மக்கள்கிட்ட போகணுங்கிறதான் என்னுடைய விருப்பம். ஒரு சரியில்லாத ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாள் நான். அது எதுக்கு ஓடணும்? அது தேவையில்லை. அப்புறம் வந்து ஒரு ஆள் நடிக்கிறதாலேயே நீ நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்கிறது. அவன் எப்படி நடிக்கிறான்னு பாருங்கள் முதல்ல, அப்புறம் பெரிய ஆளாக வரட்டும்னு சொல்கிறாள். அப்படி தான் இருக்கணும் யாரானாலும். கௌதமனுக்கு வந்து இது ஒரு ஏன்னா கௌதமன் வந்து நீ மறந்துருப்ப கௌதமன், எனக்கு நினைவு இருக்குது. இங்கே தான் குமரன் காலனி எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இருக்கு. அதில் 4வது தெருவில் பாலு ஆனந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர், அவரோட நான் ஒரு படம் நான் எடுத்து வெளிவராத படம் அது ஒன்று தான். அந்த படம் பாதியிலே நின்றுச்சு, எடுக்கலை. ஒரு 4 நாள்லேயே நின்று போச்சு. அது 92வா 92? அப்பா எவ்வளோ காலம், 33 வருஷம் ஆண்டா, 35 38 அந்த ஆண்டில் நான் பார்க்குறேன். ஒரு பையன் நான் வந்து விழுந்து கதறான், அங்கே நடித்து காட்டுறான் பயங்கர. என்ன 15-16 வயசு தான் இருக்கும் அது அவனுக்கு. விழுந்து அப்படி இப்படி கதை சிவாஜி மாதிரி நடிக்கிறான், அதை நடிக்கிறான், வாய்ப்புக்கு எதுவும் பண்ணி காட்டுறான். அது ஓரமாக நிற்கிறான். யார்ரா அந்த பையன் என்னடான்னு பார்த்தேன். நடிக்க வாய்ப்பு தேடி வந்த ஒரு கௌதமன். அன்னையிலேருந்து நான் பார்க்குறேன். கௌதமனுடைய இயக்கத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். அப்புறம் என்னோட அவர் உதவியாளராக இருந்தார். இன்னும் ஒரு நல்ல நட்பில் தான் நாங்கள் இருக்கோம்.
ஒரு இன்றைக்கு இருக்கிற அரசியல் தமிழ் போராளிகள்லாம் பார்க்குறீங்க நீங்கள். அதில் வந்து அவங்களுடைய தளத்தில் இருந்துக்கிட்டு அதே ஒரு கருத்தியலோட எது வந்தாலும் நான் அதை தான் செய்வேன்றவங்க வேறு, காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க வேறு. கௌதமன் அப்படிலாம் இல்லை. அவன் எடுத்த அந்த தமிழ் தேசிய கொள்கையில் அப்படி நிற்கிற ஒரு ஆள். அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, ஒரு பெரிய ஒரு தொண்டர். அவர் ஒரு பெரிய தோழர். அவங்க அப்பா கௌதமனுடைய இந்த குணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது அவங்க அப்பா தான். அதுதான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட. இது வந்து எல்லா கருத்தையும் சொல்கிற மேடை இல்லை முதல்ல. இதை ஏன் நான் திரும்ப 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 சொல்கிறேன்னா, இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்கள் கருத்தை சொல்லாதீங்க. படத்தை பாருங்கள், சரியில்லைன்னு சொல்லுங்கள். அது சிக்கலே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி ஒரு படம் வருது, அதில் நடிக்கிறாங்கன்னா அதுக்காக அதை எதிர்க்கிற ஒரு முட்டாள்தனம் இருக்குல்ல, அது கூடாது. அதை செய்ய வைக்கிறது யாருன்னு நான் சொல்லிட்டேன். இதில் நம்முடைய பிள்ளைகள் வந்து பலியாகக்கூடாது. தொடர்ந்து இதே தீண்டாமை குறித்து எடுக்கிற இப்போ என் படம் ஒன்று என் பையன் நடித்தான், பேரன்பும் பெருங்கோபம்னு ஒரு படம். அந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இன்றைக்கு இருக்கிற தீண்டாமை குறித்த மிக முக்கியமான ஒரு படம். எவ்வளோ முக்கியமான ஒரு சினிமா அது. அது யாராவது அதை பாராட்டினாங்களா? அதாவது தீண்டாமைக்குள்ளே இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிலிருந்து ஒருத்தன் போராடி அதுக்கு எதிராக, உயர் சாதிக்கு எதிராக போராடுற படங்கள் நிறையா வந்தது. அந்த படம் அதுக்கு மேலே இருக்கிற உயர்குடியில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஆணவ கொலைக்காக அவன் பாதிக்கப்பட்டு அவன் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான். அப்படி ஒரு படம் வந்துச்சு. ஆனால் அது யாருமே பேசலை. யார் யாரெல்லாம் இந்த தீண்டாமைக்காக குரல் கொடுக்குறாங்களோ, இந்த தலித் மக்களுக்காக நாங்கள் தான் படம் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களோ, அவங்களாம் கூட அது யாரும் வந்து பார்க்கல, அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த சினிமா வச்சு வேறு என்ன பிழைப்பு பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள்? அந்த பிழைப்பு இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாது. இது ஒரு பொதுவான இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த, அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை. அப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். பெருநெகிழ்வோடு நான் உள்வாங்கிக்கிறேன். கொஞ்சம் தாமதமாக தொடங்கினதுக்கு என்னுடைய தார்மீகமான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கவிஞர் முன்னாடி இந்த பாடல் ஒளிபரப்பணும்னு நினச்சோம். தவிரவும் அவர் இருந்து பார்த்துருந்தா, இல்லாமலே நான் கடைசி நேரத்தில் பகிரியில் வாட்ஸ்அப்பில் அனுப்புனதை பார்த்துட்டே அவர் வந்து என் மீது இருக்கிற பேரன்பையும் பெரும்பாசத்தையும் அவர் காட்டினதுங்கிறது மறக்க முடியாத அவருடைய உரை. விமர்சனங்கள் யார் மேலே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தமிழ் இனத்தில் மட்டும் இல்லை, இந்திய ஒன்றியத்தில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரும் கவிஞர், ஒரு புலமை வாய்ந்த ஒரு தமிழர், கவிப்பேரரசு வைரமுத்து அப்படிங்கிறத எதிர்காலம் சொல்லும். தவிரவும் அவர் மட்டும் இல்லை, அவர் பேச்சில் இருந்த அந்த அன்பு பாசம் மட்டும் இல்லை, இங்கே மேடையில் இருக்கிற என்னை வளர்த்து விடணும்னு முடிவு பண்ணி இந்த படைப்பை தொடங்கின விகே ப்ரொடக்ஷன்ஸ், என்னுடைய பெரும் பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய ஒவ்வொருத்தரும், அது உமாதேவன் ஐயாவாக இருக்கட்டும், குரல் அமுதனாக இருக்கட்டும், பாஸ்கர் ஐயாவாக இருக்கட்டும், இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு வந்து என்னோடு இணைந்த கர்நாடகத்திலேருந்து வந்த ஒரு தமிழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், நான் எப்பொழுதும் தோளோடு நிற்பேன், உன்னை வளர்த்துறது என்னுடைய வேலைன்னு இறுதி கட்டத்தில் ஆகிற எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்ட ஐயா சரவணராஜா ஐயா அவர்களாக இருக்கட்டும், இதில் சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் கூட நின்று சரி செஞ்ச ஐயா சுந்தரவரதன் ஐயாவாக இருக்கட்டும்,
எப்பொழுதும் துணை நிற்கிற கண்ணன் சகோதரராக இருக்கட்டும், முதல் வெள்ளை பேப்பர்லேருந்து இதுவரைக்கும் எல்லா காட்சிகளையும் இது பட குரல் பதிவு செய்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என் தோளோடு தோள் நிற்கிற என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களாக இருக்கட்டும். பல நேரத்தில் எனக்கும் அவருக்கும் பெரும் வாக்குவாதம் வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பேரன்பை சுமந்து எப்பொழுதும் என்னோட தூரத்தில் இருந்தாலும் ஒரு என்ன இது இப்படி போ இப்படி செய் அப்படின்னு சொல்கிற தங்கர் பச்சான் அவர்களாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே மேடையில் இருக்கிற என்னோட எல்லா படைப்புகளிலும் துணை நிற்கிற தன்னுடைய நெருப்பு தரிக்கிற வசனங்களை நான் என்ன நினைக்கிறேனோ நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லாமலும் இருப்பேன். சொல்லாதது திரும்ப எனக்கு ஞாபகம் வரும், இந்த வசனம் இப்படி இருந்தால் இருக்குன்னு. பேப்பரில் வரும்போது அது அப்படியே இருக்கும். இதே வார்த்தையை நான் போடணுன்னு நினச்சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் கூப்பிட்டு. அப்படி எல்லா நேரத்துலையும் ஒரு நெருப்பு சிற்பத்தை போல் தன்னுடைய வசனங்களால் என் கூடவே இருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மனாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே இந்த அன்புன்றது இவர்கள் மட்டும் இல்லை. நான் ஒரு பேச்சுக்கு சொல்லலை, எதிரில் உட்கார்ந்துருக்கிற ஒரு என்னுடைய ஊடக தோழமைகள் சகோதரர்கள், உங்களுக்கும் நான் அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் அந்த பேரன்பை எல்லா நேரத்திலையும் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்க்கும்போது, நான் படைப்பு செய்யாத போது, போராட்ட காலத்தில் இருக்கும்போது அது முடிச்சுட்டு இங்கே ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன், ராஜ் டிவியில் அவர் இருந்தார். அவர் என்னை லிஃப்ட்டில் பார்த்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை முதல் முறையாக என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு கன்னத்தில். ஒரு ஆணுகிட்ட வாங்கின முத்தம் அது, ஒரு ஊடகவியலாளர். அப்போ இந்த அன்பு பாசம் இருக்குல்ல, ஏன் எல்லா நேரத்துலேயும் என்னை மறந்து என் குடும்பத்தை திறந்து கூட இந்த சமூகத்துக்காக நின்று போராடி அந்த போராட்ட காலத்தில் உயிர் திறந்தாலும் அது மகிழ்ச்சியேன்னு நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த நிலைங்கிறது, அது என்னுடைய தந்தை தோழர் தமிழரசன் புலவர் பெருமகள் கலியபெருமாள் அவங்களோட நின்று உயிர் திறந்து பல ரணங்களை அனுபவித்து இதெல்லாம் பார்த்த நிலையில் கூட தொடர்ந்து நிற்கணுங்கிறதுங்கிறது இந்த சமூகம் காட்டுற பேரன்பு மட்டும் இல்லை, இந்த இனம் சுமந்த ஒரு பெரும் வரலாறும் கூட. இந்த படைப்பு கூட நான் போன முறை மறுபடியும் இங்கே ஒளிபரப்பு சில பாடல்களும் ஒரு வீரப்படையாண்ட வீராங்கிற அந்த லிரிக்கல் வீடியோவும் அந்த முன்னோட்ட காட்சி முதல்லையும் கடைசியில் போட்டதெல்லாம் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தது. ஆனால் 3 மாதங்களுக்கு முன்னாடி திரும்ப நாங்கள் இதை போட வேண்டிய ஒரு நிலைங்கிறது அன்னைக்கு உங்களோட நான் பேசலை, நீண்ட நேரம் ஆயிடுச்சு. திரு சீமான் அவர்களுடைய உரையாக இருக்கட்டும், எல்லாமே பொறுப்பானதா. அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரே ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட ஒப்பனைக்கு இல்லாமல் இருந்தது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய தரிசனமாக நான் பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையில். அதில் நீங்கள் எப்பவும் துணை நிற்கிறதும் நேரம் கடந்த இந்த நிலையில் கூட அண்ணாந்து பார்க்குற வானத்தில் மட்டும் இல்லை, இந்த அரங்கத்திலையும் வெண்மணி பூச்சிகளாக நட்சத்திரமாக இன்றைக்கி அது உங்களோட நானும் என்னோட நீங்களும் நாம் எல்லாரும் இந்த படையாண்ட மாவீராவுக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது சந்திக்கிறதுங்கிறது பெரு நெகிழ்வானது. என்னென்னா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேங்க. எல்லாரும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது, சகோதரர் தங்கர் பச்சான் அவர்கள் பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, மனநோயாளிகள் நிறைஞ்ச இடம் ஊடக உள்ள அந்த ஒவ்வொரு காட்சி பதிவிலையும் ஏதாவது ஒரு பதிவில் பின்னூட்டமிடும்போது மனநோயாளிகளாக பதிவிடுறாங்க அப்படின்னாரு. அவர் தயாரிப்பாளராக புதுசு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல கோடி ரூபாய் இதில் இந்த படைப்பில் தன்னுடைய பங்களிப்பு செஞ்சுருக்காரு. ஆனால் கர்நாடகத்தில் இருக்கிறாரு. அவருடைய வழியை அதை சொல்லும்போது இப்போ நான் கூட கொஞ்சம் அமைதியாக இருங்க, தப்பாக எடுத்துக்கணும். பின்னாடி இருக்கிற சகோதரர் அவங்க அதாவது வழக்கமாக போராட்ட காலத்தில் என்னை பார்க்கும்போது அது ஒரு இயல்பான ஒரு நிலை தான். அந்த களத்தில் நான் நிற்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரும் தகிப்பாக இருப்பேன். ஆனால் வேறு எந்த இடத்துலையும் நான் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த தகிப்பான மனநிலையும் பெரும் கோபத்தையும் இந்த படைப்பை நான் செய்யும்போது என் மேலே கரைப்படுத்தின, காயப்படுத்தின, பதிவு செய்யப்பட்ட
வார்த்தைகளும் வாக்கியங்களும் அந்த இயல்புலேருந்து நான் மாறுறதுக்கு கற்றுக்கிட்டேன். இல்லாட்டி போனால் இப்போ கூட அதற்குரிய மனிதர்கள் யாருன்னு எனக்கு தெரியாதில்லை. அவனை மனிதனே சொல்ல முடியாது, மிருகத்துக்கு ஈடானவர்கள் தான் சொல்லணும். யாருன்னு தெரிஞ்சும் கூட நான் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழர் குடிகளில் நான் உயிராக நேசிக்கிற அத்தனை தமிழ் சமூகங்களும் தனித்தனி சமூகங்களும் அதுக்கு என் தந்தை நின்னது போல் 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஊருக்குள்ள சாலையில், ஊர் சாலையில் என்னுடைய தந்தை தன்னுடைய சொந்த நிலத்தை, பூர்வீக நிலத்தை பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்ததுக்காக எங்கள் ஊர் தேரில் நான் கை வைக்க முடியாது. சொந்த அத்தை பையன் பச்சையாக திட்டி பட்டங்கட்டி, சொந்த அத்தை பையன் போடா வைப்பாங்க, திண்ணையில் உட்கார வைக்கிறான், வீட்டில் நடுக்கூடத்தில் வச்சு சோறு போடுறான், நீ எல்லாம் நீ அப்படி தான் இருக்க போகிற, இங்கே நிற்காத அப்படின்னு என்னை துரத்துவாங்க. அந்த வழியில் வந்தவன் இன்னும் அதே மனநிலையில் தான் நான் இருக்கேன். காரணம், தமிழ் மண்ணில் பிறந்தவனில் எவனும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை. பேருக்கு சாதி இருக்கலாம், ஆனால் ஒரு தாய் மக்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாற்றத்தை உறுதி செய்ய எவன் இந்த மண்ணில் கங்கணம் கட்டிட்டு நின்னாலும் அவன் அடியோடு வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதிய படத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வரலாற்றில் தான் தொடங்கணும். அந்த வரலாற்றை முடிக்கும்போது அதுக்காக மாற்றி எழுதப்படுறதில்லை, அந்த மாற்றத்துக்காக நின்னவனுடைய வரலாறை சொல்லும்போது தான் இந்த மண்ணில் இருள் மண்டி கிடக்கிற குப்பையும் கூலமுமா, இன்னும் சொல்லப்போனால் அழுக்கு மண்டி கிடக்கிறத அதை அழிக்க, எரிக்க, சாம்பலாக்க, அதிலிருந்து தான் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படைப்பை. இதில் இருக்கிற உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்கு தெரியும். போன முறையே எழுதுனீங்க. எத்தனையோ பேர் இதில் இவ்வளோ பேர் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. பெரும் பெரும் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிப்பு கலைஞர்கள். ஏன் எல்லாரும் வரல? உண்மையாக சொல்லப்போனால் 60% அவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பிஸியானவர்கள், நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கிறவர்கள், அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு திறமையானவர்கள். அவர்கள் வேறு வேறு இடத்துல தங்களுடைய பணியில் இருக்காங்க. ஆனால் கலந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஈனத்தனமான வேலையை எழுத்து மூலமாகவும், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத சில கலைஞர்களை அழைச்சி சாதி வெறி பிடிச்ச இந்த படைப்பில் சாதி வெறியோடு இயங்குகிற அவன் மட்டும்தான், அவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் சாதியோடு இயங்குறான். அனிதா வீட்டில் போராடி என் மேலே மட்டும்தான் வழக்கு, அதிகாலை 6:30 மணிக்கு. இன்னும் பிடிவாரண்டு போட்டு செந்துறையில் போய் நான் நின்னேன், இப்போவும் வழக்கு. அதே பட்டியல் சமூகத்துடைய காந்தாரி அம்மன் அந்த சிலையை வைக்கிறதுக்கு, அடிக்கல் நாட்டுறதுக்கு அதற்குரியவர்கள் யாரும் போகல. அதற்குரியவர் இல்லாதவர்களும் பேர் போட்டு அவர்களும் போக தயங்கின நிலையில் தூத்துக்குடிக்கு நான் போகும்போது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகாலை 6:30 மணிக்கு தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டு நான் என் தமிழர் குடிக்காக நான் பட்டியல் சமூகத்துக்காக போன போது. ஆக நீங்கள் தேவருக்கு இன்னும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் நின்று இருக்கேன். ஆனால் என்ன சாதி வெறியனா கட்டமைக்கிறது மட்டும் இல்லை, இந்த படைப்பை வீழ்த்தணுங்கிறதுக்காக அது என்ன அது இது என்ன அது என்ன படைப்புங்கிறது ஒரு குழந்தை. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நீங்கள் கூர்மையாக சில நேரங்களில் பார்த்துருக்கலாம். எந்த சமூகத்தையாவது நான் காயப்படுத்தியிருக்கேனா? எந்த இனத்தையாவது நான் காயப்படுத்தியிருக்கேனா? எந்த தமிழ் குடிய, தமிழ் சாதியை அசிங்கப்படுத்துறதுக்காக நான் நின்று இருக்கேனா? ஆனால் இந்த வேலையை ஏன் இவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு எதுக்கு? இந்த அருவருப்பை எதுக்கு செய்யணும்? இதற்கு நான் ரொம்ப என் மேலே, என் மண்ணை, என் பகுதி மண்ணை சார்ந்த ஒரு தலைவர். என் தந்தையும் அவர் தந்தையும் ஒன்றா படித்தவங்க. எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு மட்டும் இல்லை, புரிதல் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு அற்புதமான எங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு. அவர் கூட இருக்கிற ஒரு ஆள் அல்பத்தனமாக ஒரு வேலையை நீங்கள் நேரில் பேசுகிறது, ஃபோன் போட்டு பேசுகிறது,
நீங்கள் அதில் எல்லாத்தையும் விட்டு எழுத சொல்கிறது. பெரும் பெரும் கலைஞர்கள் நடுராத்திரிலலாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னங்க ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இப்படியெல்லாமா அவங்க தாய் தந்த மூதாதையர்கள்லாம் எடுத்து, என்னடா நீங்கள் என்னடா மனுஷனுங்க, ஒரு குழந்தை என்ன தொண்டையில் பிறந்த குழந்தைய தொண்டையில் கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சுன்னு கத்தி உயிர் மூச்சு விடுறத ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன, நீ எல்லாம் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? ஆக இது திரைப்படத்துறையில் இல்லை, மனித குலத்தில் இருக்கக்கூடாது. ஆக இந்த ஈனத்தனமான வேலையெல்லாம் என் படையாண்ட மாவீராவுக்கு மட்டும் இல்லை, எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் சொன்னது போல் எதையும் அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது. சில காலம் மறைக்கலாம், அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல். செம்மணி புதைக்குழி 20 வருஷத்துக்கு முன்னாடி கொன்று ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்றைக்கி சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி தினம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்றைக்கி அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. படைப்பை போய் வீழ்த்த நினைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அருவருப்பானது. ஆனாலும் இந்த படைப்புக்காக துணை நின்ற இவர்களை நான் என்னன்னு சொல்கிறது, நான் முன்னாடி சொன்னது போல் எனக்கு எதுவுமே இல்லை. தொடர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும், மேதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும். இந்த வரலாறுகள்லாம் எடுத்துட்டு நான் சுகமாக சாயறதுக்கு இல்லை, சரியறதுக்கு இல்லை, சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழினத்தை தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க, இந்த இனத்தின் எதிரிகளை தலைகுனிய வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவனோ இனி தலை தூக்கக்கூடாதுன்னு நிமிரும் போதே வெட்டி சாட்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த படைப்புகள்லாம். கவிப்பேரரசர் அவர்கள் சொன்னாங்க, அந்த வாபா வீரா மாவீரா அந்த பாடலை பார்க்க நெருப்பு பொறி பறக்குச்சு அப்படின்னு. படமும் அப்படி தான். இந்த படைப்பு, நான் இந்த படைப்பில் இருந்த டப்பிங் கலைஞர்களுக்கு ஒரு 35 பேர் வந்து அவங்க அந்த குரல் கொடுத்துக்கிட்டே வந்தவங்க கிளைமேக்ஸை மட்டும், ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் காட்டுங்களேங்கன்னு 2 சீனை பார்த்துட்டு, சரி இவங்க கிளைமேக்ஸ் பார்க்கட்டுமேன்னு நான் போட்டு விட்டேன். நீங்கள் படமாக பார்க்கும்போது அந்த இறுதிக்கட்ட காட்சி வரும். அதுதான் அந்த சைந்தவி அவர்கள் பாடின அந்த பாடல், வைரமுத்து அவர்களுடைய அந்த வரிகளும், ஜிவி பிரகாஷோடைய அந்த உயிர் சுமந்த அந்த மெட்டும், சைந்தவி அவங்களுடைய குரலும். நீங்கள் வந்து கண்ணுள்ள எவரும், அவன் மொழி வேறையாக இருக்கலாம், சாதி வேறையாக இருக்கலாம், இனம் வேறையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அவன் கண்ணீர், அவன் கதறி விம்மி, அவன் கண்ணீர் கன்னத்தில் வழிஞ்சு நெஞ்சில் இருக்கிற அந்த சட்டையை இதயத்தை நினைக்கும். அது என்ன, ஒரு அறம் சுமந்த ஒருத்தனுடைய வரலாறுங்கிறது அது இடைவெளி இல்லாத ஒரு பெரும் நெருக்கத்தை மட்டும் இல்லை, ஒரு தாக்கத்தை உருவாக்குங்கிறத அந்த டப்பிங் கலைஞர்கள் பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் கட்டி பிடிச்சி என்னை அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் அந்த இடத்துலையே என் படைப்புக்கான புனிதத்தை நான் அடைய தொடங்கிட்டேங்கிறது தான். நான் தமிழரசன் வரலாறும் பிரபாகரன் வரலாறும் எடுப்பதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த படத்தினுடைய வெற்றியோடு சேர்த்து அப்படின்னு நான் அந்த இடத்துல ஒரு தரிசனமாக உணர்ந்தேன். இந்த படைப்பு வெல்லுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எண்ணற்ற கேள்விகள் இருக்கலாம். இதை தாண்டி இங்கே தெளிவுபடுறதுக்காக அல்லது மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக என் மேலே பாய்ச்சப்படுகிற அம்பு கேள்விகள் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். எது வந்தாலும் அதற்கு உரிய பதிலை சொல்ல நான் காத்துக்கிட்டுருக்கேன். ஏன்னா பசி நேரம், சர்க்கரை சம்மந்தப்பட்ட சில சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பெரிய தொந்தரவு தான். என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன்.